நான் சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இது என்னுடைய பரிசுத்த வேதாகமம். இது என்னை யார் என்று சொல்லுகிறதோ அந்த நபர்தான் நான். இது எனக்கு என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் என்னிடம் தேவ தயவினால் கிருபையினால் எனக்கு உண்டு. இது என்னை எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று எனக்கு சொல்லுகிறதோ அவைகள் எல்லாம் தேவ பலத்தால் கடந்த காலத்தில் செய்தேன், தேவ பலத்தால் நிகழ்காலத்தில் செய்கிறேன் மற்றும் தேவ பலத்தால் வருங்காலத்தில் செய்வேன். இன்றைக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்திலிருந்து பரிசுத்த ஆவியானவரால் போதிக்கப்பட இருக்கிறேன். எனது இருதயமும் எனது மனமும் கர்த்தருடைய வார்த்தை கேட்க கவனமாகவும் திறந்த மனதுடன் உற்சாகமாய் இருக்கிறது என்று தைரியமாக அறிக்கையிடுகிறேன். நான் இன்றைக்கு இருப்பது போல தொடர்ந்து இருப்பதில்லை. என் நிலை செழிப்பாய் மாறும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம், என் பொருளாதாரம், கையின் பிரயாசம், சமூக வாழ்வு, குடும்ப வாழ்வு, தனிப்பட்ட வாழ்வு செழிப்பாய் மாறும். இயேசுவின் நாமத்தினால் ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருடைய கிருபை என்றால் ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலுமாக போன வாரத்தினுடைய தொடர் போதனையை நாம் தொடர்ந்து கேட்க தேவன் கிருபை தருவாராக. போன வாரத்தில் நாம் பார்க்க துவங்கினோம், கிருபை என்பவர் ஒரு ஆழ்தத்துவம் உள்ளவர். எத்தனை பேர் இருக்கீங்க? கிருபை என்பவர் ஒரு நபராயிருக்கிறார். Grace is nothing but Lord Jesus Christ. கிறிஸ்துவே கிருபையாயிருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் நிலைத்திருப்பது அவருடைய கிருபையே. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. ஆக அவரை நாம் ஏன் அவர் கிருபையானவர் என்பதை குறித்ததான காரியத்தை தேவன் நமக்கு பாராட்டினார், நம்மோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. தொடர்ந்து வருகிற இந்த நாளிலுமாக அவர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. அல்லேலூயா, ஆமென். அந்த செய்தியினுடைய சுருக்கத்தை வேகமாய் பார்த்து செல்ல ஆண்டவர் கிருபை தருவாராக. இயேசுவே கிருபையாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ ஆதாரமான வசனம் யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசித்தோம். இயேசு கிறிஸ்து தோமாவை பார்த்து, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் பிதாவினிடத்தில் வேறு ஒருவனும் வரான் என்கிற ஒரு காரியத்தை தெளிவாய் சொல்லி சென்றார். ஆக இந்த உலகத்திலே எப்படிப்பட்ட சூழ்நிலையில் மக்கள் காணப்பட்டாலும், பல விதங்களிலே அடிமைப்படுத்தப்பட்டாலும், பாவ அடிமை, சாபத்தின் அடிமை, பார்க்கும் பொழுது குற்ற உணர்வின் அடிமை, இப்படிப்பட்ட அடிமைத்தனத்தில் வாழ்கிறவர்களுக்கு வழி தெரியல, விமோசனம் தெரியல, தேவன் அப்பான்னு கூப்பிடக்கூடிய ஒரு தகுதி கிடைக்குமா அப்படின்னு ஒரு சந்தேகம் அவர்களுக்கு இருக்கதான் செய்கிறது. ஆனால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, அப்படிப்பட்டவர்களுக்கு இயேசு வழியாயிருக்கிறார். இந்த காலவேளையில பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தை நாடி வந்திருக்கிறவர்கள் நெருக்கப்பட்டவர்களாக, துன்புறுத்தப்பட்டவர்களாக, பாவத்தினால் அடிமைப்படுத்தப்பட்டவர்களாக, இதிலிருந்து எனக்கு விமோசனம் உண்டா என்று சொல்லி குற்ற உணர்வோடு வாழ்கிறவர்கள், குற்றப்படுத்தப்படுகிறவர்கள், இந்த பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று ஏக்கம் கொள்கிறவர்கள், இப்படிப்பட்ட நிலையில் யார் வாழ்ந்தாலும் சரி அவர்களுக்கு இயேசு வழியாயிருக்கிறார்.
அதிலிருந்து நீங்கள் வெளி வந்து விடலாம். ஏனென்றால் இயேசுவை நீங்கள் நம்பும் பொழுது அவர்தான் எனக்கு கிருபை, அவர்தான் தகுதி இல்லாத எனக்கு ஆண்டவர் விடுதலை தருகிறவர், அவர் ஒருவரே என்று நீங்கள் நம்பும் பட்சத்தில் கர்த்தர் வழியை தருகிறார் என்று வெளியே திறக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர்களை பார்த்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவன். இன்றைக்கு உலகத்தில் அநேக மருத்துவ குறியீடுகள் இருக்கிறது, வெற்றி உள்ள வாழ்க்கை வாழ்வதற்குரிய வழிமுறைகள்லாம் இருக்கு. இதெல்லாம் நீங்க படிச்சிட்டீங்களா, நிச்சயமா நீங்க வழியை நீங்க தெரிஞ்சுக்கலாம், விடுதலையா இருக்கலாம், நீங்க வெற்றியா இருக்கலாம். அநேக புத்தக எழுத்தாளர்கள் எழுதுகிறார்கள். எனக்கு தெரியும் நிறைய புத்தக எழுத்தாளர் உண்டு. அதுல ஒரு எழுத்தாளர் பேரு தான் பார்க்கும்போது நார்மன் பீலே அப்படின்னு ஒரு மனுஷன் இருக்கிறார். இப்போ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனுடைய புத்தகங்கள் நான் வாங்கி படித்திருக்கிறேன். ஹேவ் வண்டர்ஃபுல் தாட்ஸ், விக்டோரியஸ் தாட்ஸ், இதெல்லாம் வேதத்துல தான் எழுதி அது ஒரு வியாபாரமா மாத்திட்டார். பைபிள் தான் எல்லாம் படிக்கிறதுக்கு யோசிக்கிறாங்க. இந்த வெற்றியின் புத்தகத்தையாவது வசிக்கட்டும் அப்படின்னு சொல்லி வாசித்து அவர் அதை அச்சடித்து எழுதி அச்சடித்து வித்து அமோகமான வரவேற்பு மக்கள் மத்தியிலே பெற்றிருக்கிறது. ஆனால் அவர் எடுத்த எல்லா கூற்றுகளும் பரிசுத்த வேதாமத்திலிருந்து தான். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இந்த வெற்றிக்கு காரணம் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. கிருபைக்கு காரணம் இயேசு ஒருவரே. அல்லேலூயா. அதை நம்ம ஆண்டவர் நமக்கு எடுத்து போதிக்க ஆண்டவர் ஆவியானவர் போதிக்க கிருபை தந்தார். ஆமென். அப்போ இலவசமான கிருபை, சம்பாதிக்கப்படாத கிருபை, தகுதியற்றவர்களுக்கு தரும் அன்பு, தயவும் அன்பும் கிருபையாயிருக்கிறது. மறுபடியும் சொன்ன கிருபை என்பது இலவசமான, தெய்வத்திலிருந்து வருகிற, தெய்வனிடத்திலிருந்து வருகிற இலவசமான. இலவசம் என்று சொன்னால் காசு கொடுத்து வாங்காத. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்து சொல்லுங்க. கிருபை என்றால் இலவசமான, சம்பாதிக்கப்படாத. தாவீது ஒரு கூற்று சொல்லுகிறார். அந்த கூற்று கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம், ஆனா ஆண்டவருடைய ரட்சிப்புக்கு அது உகந்ததா இருக்குமா எனக்கு தெரியல. சங்கீதம் 4:3 சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். என்னங்க? அறியுங்கள், நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்டார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார். தாவீதின் கூற்று புதிய உடன்படிக்கை ஒத்து வருமா? நிச்சயம் ஒத்து வராது. ஏன்? அது அவருடைய கூற்று. பக்தி, நம்ம எல்லாரும் பக்தியற்றவர்கள், எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனோம் என்று சொல்லி ரோமர்கள் நிருபத்திலே 6ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருந்த சமுதாயத்திற்கு, பக்தியற்ற சமுதாயத்திற்கு, பாவிகளும் நீசர்களும் துரோகிகளுமா என்ற சமுதாயத்திற்கு கிருபையாக இயேசு வந்தார். அல்லேலூயா. அப்படி கிருபையை பார்க்கும் பொழுது பல வண்ணங்களிலே பல விதங்களிலே வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்க தேவன் நமக்கு கிருபை தந்தார். அதை பார்க்குவதற்கு உதவி செய்தார். அல்லேலூயா. பார்க்கிறோம். அந்த முதலாவது பார்த்தோம், சத்தியம் மற்றும் கிருபையின் உருவாக்கத்தை குறித்து பார்த்தோம். அப்போ மோசையின் வழியாக நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. நியாயப்பிரமாணத்தை செய்தால் ஒழிய மனிதன் வாழ முடியும். மனிதர்கள் சொன்னார்கள் பழைய ஏற்பாட்டு காலத்தில், நாங்கள் எல்லாரும் கீழ்ப்படிவோம். மோசா நீங்கள் தயவு செய்து சொல்லுங்கள் தேவனிடத்தில், நாங்கள் எல்லாரும் அவருடைய சட்ட திட்டங்களுக்கு கீழ்ப்படிவோம் என்று சொல்லுங்கள் என்று சொன்னார். கீழ்ப்படிந்தார்களா? இல்லை, முறுமுறுத்தார்கள். தேவனுடைய சட்ட திட்டங்களை கை கொள்ள முடியவில்லை. சட்டத்தங்கள் தங்களுடைய சுயபலத்தினால் அவர் பார்க்கும் பொழுது கை கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆனால் அவர்கள் தோற்று போனார்கள். அந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது PUC என்கிற ஒரு பாடத்திட்டம் இருந்தது. எத்தனை பேர் PUC படிச்சிருக்கீங்க? How many of you have studied PUC? அந்த காலத்து 10ஆம் வகுப்பு எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க? 10ஆம் வகுப்புல ஒரு பாடம் ஃபெயில் ஆனா எல்லா பாடமும் மறுபடியும் எழுதணும். தெரியுமா? If you have failed in one subject, you have to write down every subject. இப்ப அப்படி கிடையாது. ஒரு பாடத்துல ஃபெயில் ஆனா பிள்ளைங்களே கோச்சுக்காதீங்க, அடுத்த மாதத்துல ஒரு தேர்வு இருக்கு, அது எழுதி நீங்க பாஸ் பண்ணிடலாம். அந்த தேர்வு வர்றதுன்னு தெரியல, பிள்ளைங்க எழுதுன்னு தெரியல, தேர்ச்சி பெற்று போறதும் தெரியல. ஏன்னா பிள்ளைங்கள் தோற்று போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஆனால் பழைய பாட்டில் மனிதன் முயற்சினாலே மனிதன் தோற்று போனான். கடைசி 10 கட்டளையின் கடைசி கட்டளை, உன் பிறனுடையதை இச்சையாதிருப்பாயாக. பிறனுடையதை, ஆட்டையோ மாட்டையோ வீட்டையோ மனைவியோ கணவனையோ எந்த பிள்ளையோ நீ இச்சையாதிருப்பாயாக. இந்த இச்சை என்கிற வார்த்தையில் தோத்து போனானுங்க எல்லாம்.
அப்போ மனிதனுடைய முயற்சி எல்லாம் தோல்வி கண்டது. அப்போ நியாயப்பிரமாணம் மோசேயின் வழியாய் கொடுக்கப்பட்டது, ஆனால் கிருபையும் சத்தியமும் இயேசுவின் வழியாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அதை நாம் பார்த்தோம். இரண்டாவது பார்க்கிறோம், நியாயத்தீர்ப்பை விட மன்னிப்பே மேலானது. எத்தனை பேர் இருக்கீங்க? If you forgive others, it is much greater than the covenant, than the Old Testament covenant. பழைய ஏற்பாட்டின் உடன்படிக்கையை காட்டிலும் கர்த்தருடைய மன்னிப்பே சிறந்தது. அல்லேலூயா. அதை நாம் பார்த்தோம். எதிர்காட்டு ஆண்டவர் அன்று எடுத்து சொன்னார். மூன்றாவது, ஒதுக்கப்பட்டவர்கள் மீதான தேவனுடைய இரக்கம். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹலோ. அப்போ இன்னைக்கு சமுதாயத்தில் ஒதுக்குகிறார்கள். ஜாதி, இனம், பேதம், படிப்பு, கல்வி, தகுதி அப்படின்னு சொல்லி மீட்கப்பட்டவர்களுக்குள்ளே பாகுபாடுகளை பார்த்து மக்களை ஒதுக்கி நசுக்கி அவர்களை எப்படிப்பட்ட விதத்தில் பிரிக்க வேண்டுமோ பிரித்து அவர்களை அவமானப்படுத்துகிற ஒரு கூட்டத்தார் இன்றைக்கும் கர்த்தரை தேடுகிற கூட்டத்தில் இருக்கிறதான் செய்கிறார்கள். கர்த்தரை நாடி வருகிற கூட்டத்தில் இருக்கிறதான் செய்கிறார்கள். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர்கள, ஒதுக்கப்பட்டவர்கள் மேலே அன்பையும் பருவியும் காட்டினார். அப்ப இயேசு கிருபையின் தேவன். அவர் கிருபையா இருந்தது போல நாம் கிருபையா இருக்க தேவன் கிருபை தருவாராக. அல்லேலூயா. நான்காவது காரியம் நாம் பார்க்க துவங்கினோம். உன்னதமான தியாகம், உன்னதமான பலி இயேசுவே நமக்கு தந்தார். அல்லேலூயா சொல்லுங்களேன். இன்றைக்கு ஒரு புதிய தலைப்பில் தொடர்ந்து பார்க்க கர்த்தர் உதவி செய்வார். இந்த கிருபையாக இயேசு நமக்கு விடுதலை தருகிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப மகிமுள்ள கிருபையினுடைய இரண்டாவது பாகத்தை நாம் கேட்க போறோம். இந்த இரண்டாம் பாகத்தினுடைய தலையங்கமே என்ன எப்படிப்பட்ட தலையங்க? சொல்லுங்க, எப்படிப்பட்ட தலையங்கம் சொல்லுங்கய்யா. ஆமா, ஆண்டவர் என்ன செய்கிறான்னு சொன்னால், இயேசு கிறிஸ்து என்கிற கிருபை கொண்டு கர்த்தர் விடுதலை தருகிறார். இருக்கீங்களா? ஹலோ. எடுங்கள் சங்கீத புத்தகம் 107ஆம் அதிகாரம். சங்கீத புத்தகம் 107ஆம் அதிகாரம். இதனுடைய ஆக்கியோன் எழுதப்படவில்லை, ஆனால் ஆவியானவர் இதை நமக்காக எழுதி வைத்திருக்கிறார். இந்த சங்கீதத்துடைய தலைப்பு என்னன்னா, God's provision for the redeemed. மீட்கப்பட்டவர்களுக்கு தேவன் தருகிற நன்மைகள் அப்படின்னு இந்த சங்கீதத்துக்கு ஒரு தலைப்பை நாம் கொடுக்க முடியும். கொடுத்து நாம் தியானிக்க தேவன் உதவி செய்வாரா. இதுல 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தை நாம் தியானத்துக்காக எடுத்துக்கொள்வோம். எடுத்து வாசிக்கிறவர்கள் வாசிக்கும்படி அன்பை கேட்டுக்கொள்கிறோம். தங்கள் ஆபத்திலே இருங்க தயவு செய்து என்னன்னா மைக் இருந்துக்கும் பொழுது அது ரெக்கார்டிங் ரொம்ப பிரயோஜனமா இருக்கு. ரைட், வாசிங்கம்மா. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டுகளிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமென். அப்போ கர்த்தர் ஆபத்திலே இந்த மக்கள் யார்? மீட்கப்பட்ட மக்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அவர்கள் இக்கட்டிலிருந்து அவர்களை நீங்களாக்கி ரட்சித்தார். அந்தகாரத்திலும் மரண இருளிலும் இருந்து சொல்லுங்க அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை என்ன செய்தார்? அறுத்தார். அல்லேலூயா. ஆமென். பிரைஸ் தி லார்ட். இங்க பாருங்கள், இன்றைக்கு இந்த சங்கீதத்தை பார்க்கும் பொழுது கிருபை நிறைந்த கிருபை என்கிற நபர் இயேசுமாய் இருப்பதினாலே, இந்த கிருபை நிறைந்த நபர் கல்வாரி சிலுவையிலே அவர் ஆணிகள் கடாவப்பட்டு முள்முடி சூட்டப்பட்டு பார்க்கும் பொழுது மிலாற்றினாலே ஈய குண்டுகளும் கொக்கிகளும் நிறைந்த அந்த சாட்டையினாலே சவுக்கினாலே அவர் முதுகை பதம் பார்த்த பொழுது அங்கே பார்க்கும் பொழுது அவர் என்ன செய்கிறார்? அந்த கிருபை அவர் என்ன செய்கிறார்? அவருடைய கிருபையினாலே இன்றைக்கு யாரெல்லாம் நம்பிக்கையற்றவர்களாயிருக்கிறார்களோ அவர்களுக்கு நம்பிக்கை தருகிறார். எத்தனை பேர் இருக்கீங்க வாழ்க்கையில நம்பிக்கை இல்லாமல் இருக்கலாம்? there is no hope pastor. for me there is no hope. இந்த காலவேளையில் நம்பிக்கையற்ற நிலையில நீ வந்திருக்கிறாயா? என் எதிர்காலம் எப்படி இருக்குன்னு தெரியல, எனக்கு நாளைக்கு என்ன நான் பார்க்க முடியுது, வாழ்க்கை எப்படி அமைய போகுதுன்னு தெரியல பாஸ்டர். என்னுடைய நல்ல வேலை வருமா, நல்லா படிச்சிருக்கிறேன், ஆனா அடுத்தது எனக்கு என்னன்னு தெரியல. ஆனாலும் ஆண்டவரை நோக்கி பார்க்கிறேன்னு சொல்லுகிறார், உன் நம்பிக்கை இழந்து போவதில்லை. ஒரு அமைச்சர் பக்கத்து பாச, உங்க நம்பிக்கை இழந்து போகவே மாட்டீங்க. அல்லேலூயா. இந்த கிருபையாகிய இயேசு கல்வாரி சிலுவையிலே அவர் உயர்த்தப்பட்டபடினாலே நம்பிக்கையற்றவர்களுக்கு நம்பிக்கை தருகிறார். அல்லேலூயா. உதவியற்றவர்களுக்கு உதவி செய்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க?
நீங்கள் உதவியற்ற நிலைமையில் இருப்பீர்கள் என்று சொன்னா கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா. எனக்கு உதவியே இல்லைங்க, எனக்கு பொருளாதார உதவி தேவை, எனக்கு பார்க்கும் பொழுது சரீர விதத்தில் ஒரு பார்க்கும் பொழுது நல்ல ஒரு மருந்து இருந்தா இந்த வியாதி சுகமாகுமே, இது நல்லாகுமே, இப்படிப்பட்ட இடத்தில் விடுதலை கிடைக்குமே என்று ஆவலோடு எதிர்பார்ப்போடு நீங்கள் வந்திருப்பீர்கள் சொன்னால் இயேசு கிறிஸ்துவாகிய கிருபை உங்களுக்காக உயர்த்தப்பட்டபடினாலே உங்கள் உதவியற்ற நிலையிலே அவர் உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசு கிறிஸ்துவாகிய கிருபைக்கு நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. அல்லேலூயா. நல்ல உற்சாகமா எங்கள் வாழ்க்கையில துவண்டு போனவர்களாக, கிழிக்கப்பட்டவர்களாக, மிதிக்கப்பட்டவர்களாக, பார்க்கும் பொழுது அவமானப்படுத்தப்பட்டவர்களாக, ஐயோ இதில் விட்டுட்டு நம்ம போயிடலாமா உலகத்திற்கு என்கிற சூழ்நிலை உங்களுக்கு எழுந்தாலும் சரி, உங்கள் கிருபை, தேவனுடைய கிருபை, இயேசுவா கிருபை இப்படிப்பட்ட இறுக்கங்களிலிருந்து, இப்படிப்பட்ட கிழிக்கப்பட்ட நிலையிலிருந்து, இப்படிப்பட்ட நசுக்கப்பட்ட நிலையிலிருந்து நம்பிக்கை இழந்து ஐயோ விட்டுட்டு போயிடலாமோ, உழித்து விட்டுட்டு போயிடலாமோ, வியாபாரத்தை விட்டுட்டு போயிடலாமோ, ஐயா ஊரை விட்டு ஊர் போயிடலாமோ, இந்த கடன் பிரச்சனை என்னை மாட்டுகிறது, இந்த நெருக்கம் என்னை மாட்டுகிறது என்று சொல்லி விட்டுட்டு போயிடலாமோ என்று தோணுகிறதா? இல்ல, இந்த கிருபையாக இயேசு எப்படிப்பட்ட ஆழமான குழியா இருக்கட்டும், உளையான சேரா இருக்கட்டும், உங்களை தூக்கி நிறுத்த ஆயத்தமா இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இயேசுவின் கிருபை மாத்திரமே உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். இன்னைக்கு நிறைய விஞ்ஞான முன்னேற்றம், அறிவு, படிப்பறிவு எல்லாம் வச்சு எல்லாத்தையும் சாதிக்கலாம்னு சொல்லி அநேகர் நினைக்கிறார்கள். நோ 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 பிரதர், அதெல்லாம் நல்லதுதான். அதை விட சிறந்தது இயேசுவின் கிருபையே. கிருபையாக இயேசுவை நீங்கள் நம்பிக்கொள்ளும் பொழுது, கிருபையாக இயேசுவை நீங்கள் பற்றிக்கொள்ளும் பொழுது, பற்றிக்கொள்வதற்கும் கிருபை தேவை. எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. அல்லேலூயா. பவுல் சொல்றார் ஒரு அற்புதமான வசனம். அவர் சொல்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் அசைகிறேன், பிழைக்கிறேன், வாழ்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. நான் செயல்படுறது அவர் கிருபை, நான் பிழைச்சிருக்கிறது கிருபை, நான் ஒவ்வொரு நாளும் மூச்சு விடுறது கிருபை. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் என்ன சொல்லுது? நான் சாப்பிட்ற சாப்பாடு, நான் எடுக்கிற உணவு, உடற்பயிற்சி, நான் நல்ல திட்டங்கள் எல்லாம் வச்சிருக்கிறேன், அதனால பிழைச்சிருக்கேன். இல்லை இல்லை, இன்னைக்கு நாம் பிழைத்திருப்பது அவருடைய கிருபைய. எத்தனை பேர் விசுவாசத்தோடு அலாம் வச்சு படித்தீங்க? எத்தனை பேர் காலையில் எழுந்திருக்கணும், ஆராதனைக்கு போகணும், இத்தனை மணிக்கு நான் எழுந்திருக்கணும்னு சொல்லி எத்தனை பேர் உங்க போன்லயோ அல்லது கடிகாரத்திலேயோ அலாம் செட் பண்ணி எத்தனை பேர் படுத்தீங்க? எப்படி படுத்தீங்க? நாளைக்கு முழிப்புனா முழிக்கலையான்னு தெரியல, ஆனாலும் அலாம் செட் பண்றேன். நான் காலையில கண் விழிப்போம் தெரியல, ஆனாலும் என்ன பண்றேன்? அலாம் செட் பண்றேன். இது நம்பிக்கையை குறிக்கிறது. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த காலவெளியில் நீங்க நம்பிக்கையற்றவர்களாய் வந்திருப்பீர்கள் சொன்னால் இயேசுவாகிய கிருபை உங்களுடைய நம்பிக்கை வீண் போகாமல் அவர் நிச்சயமாய், உங்கள் நம்பிக்கை நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகவே போகாது. ஐயா வாழ்க்கையில் இதெல்லாம் அடையணும் ஐயா, இதெல்லாம் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். எடுத்து வாசியுங்கள். பிலிப்பியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசியுங்கள். வாழ்க்கையில லட்சியங்கள் தேவை. அந்த லட்சியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்க வேண்டும், அது நேர்த்தியா இருக்க வேண்டும். நான் பரிசுத்தமாக வேண்டும், நான் வெற்றியா இருக்க வேண்டும், நான் மகிமையா இருக்க வேண்டும். இயேசு வரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆனால் வரும் பொழுது அவர் என்ன செய்வாரா? அது முதல்ல இதை வாசித்துருங்க, அதுக்கப்புறம் போவோம் தெசலோனிக்கர் நிருபத்துக்கு. வாசிங்க எஸ்தர். ஏனெனில் தேவனே தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படி, என்ன சித்தம்? தயவுள்ள சித்தத்தின்படி. பாருங்களேன். அப்போ தேவன் என்ன பண்றாரு? ஐயோ இவன் முயற்சி எடுக்கிறான், ஒரு நிச்சயம் இல்லாம இருக்கிறான், ஒரு தரிசனம் இல்லாம இருக்கிறான், ஒரு வாழ்க்கையின் வரைபடம் இல்லை, வாழ்க்கையில எப்படிப்பட்ட விதத்தில் எதிர்காலம் இருக்கணும்னு ஒரு நிச்சயம் இல்லை, இவன் இப்படி இருக்கிறான். அதனால நான் என்ன பண்றேன்? என் தயவை காமிச்சு, தகுதி இல்லாதவருக்கு நான் கொடுக்கறேன்ல இந்த தயவு, இரக்கம், அந்த இரக்கத்தை காமிச்சு, அதுதான் சித்தம். அந்த சித்தத்தின்படி விருப்பத்தை தருகிறார். என்ன? எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற விருப்பம் நல்ல விருப்பம் நினைக்கிறீங்க? சொல்லுங்களேன். எனக்கு நல்ல விருப்பத்தை கொடுத்திருக்கிறார். ஆமே சொல்லுங்களேன். விருப்பங்கள் நல்ல விருப்பங்களா இருக்க வேண்டும்.
அந்த விருப்பங்கள் பார்க்கும் பொழுது தேவனுக்கு பிரியமா இருக்க வேண்டும். அப்போ அப்படிப்பட்ட விருப்பத்தை தான் தேவன் தருகிறாரா. எப்படி தருகிறார்? அவருடைய தயவின்படி தருகிறார். அல்லேலூயா. நல்ல விருப்பங்களை கொடுத்திருக்காரா? விருப்பமே இல்லைன்னா ஆண்டவர் நல்ல விருப்பங்களை தாரு ஆண்டவரே. அல்லேலூயா. நல்ல உற்சாகம் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. விருப்பங்களையும் செய்கையையும் அந்த விருப்பத்தை அடையக்கூடிய செயல்களையும் உங்களில் உண்டாக்குகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? தரிசனமே இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கை ஒரு முன்னேற்றத்துக்குள்ளே இருக்காது. If you don't have a vision, you will perish. தரிசனம் இல்லாத இடத்தில் மக்கள் சீர்கெட்டு போவார்கள். அப்படின்னா என்ன? தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் நிறைந்த வாழ்க்கை இல்லாத வாழ்க்கை, ஒரு இலக்கு இல்லாத வாழ்க்கை, அது சீர்குலைந்து போகும் என்று சொல்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இலக்குகளை உண்டாக்குகிறவர் அவரே. அது அவருடைய கிருபை. அது அடையக்கூடிய பலத்தை தருகிறவரும் அவர்தான். அவர் கிருபை. அல்லேலூயா. ஆக இந்த கிருபையாகி இயேசு நமக்கு நம்பிக்கை தருகிறார். நம்பிக்கையற்ற நிலைமையில் இருக்கும் பொழுது நம்பிக்கை ஊட்டுகிறார். உதவியற்ற நிலைமையில் இருக்கிறவர்களுக்கு உதவியை செய்கிறார். அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பாருங்கள், கர்த்தருடைய கிருபை என்ன செய்யுதுன்னா, உங்கள் என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு வெள்ளம் போல இந்த காலை வேளையில வந்து கொண்டிருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா. வெள்ளம் வந்து என்ன செய்யும்? வெள்ளம் வந்து என்ன செய்யுங்க? குண்டு குடி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் நிரப்பிட்டு போவோமா இல்லையா? சொல்லுங்கய்யா. அல்லேலூயா. ஆண்டு சொல்ற, சங்கீதக்காரன் சொல்ற, வாயை விரிவாய். ஒருத்தர் இந்த வசனத்தை வாசித்துட்டு திறந்து உட்கார்ந்தானா, ஆண்டவர் தானே சொன்னாரு வாயை விரிவாய் தரேன், நான் உன்னை தரேன். அந்த வாய் இல்லைங்க, விசுவாசத்தின் வாய், எதிர்பார்ப்பின் வாய். தேவன் வாக்கு கொடுத்திருக்கிறார், அதை நிறைவேற்றுவார். அல்லேலூயா. எழுப்புதலை கட்டளையிடுவார், அதை நிறைவேற்றுவார். பார்க்கும் பொழுது வாழ்க்கையில என் வியாபாரம் செழித்தவங்க அதை நிறைவேற்றுவார். என்னை வருகைக்காக ஆயத்தப்படுத்துவார், அதை நிறைவேற்றுவார். இது கர்த்தருடைய சபை. கர்த்தர் அவர் சீர்படுத்தி கரை திரை முதலாம் நீக்கப்பட்ட மனவாட்டியாய் தமக்கு முன்னாடி நிறுத்துவார். அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த வெள்ளம் வர இடம் எல்லாம் எங்க குண்டு குழி எல்லாத்தையும் நிரப்பிடும். ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. இந்த கால வேளையில தேவ பிள்ளைகளே, நீங்கள் நசுக்கப்பட்டவர்களாக, ஒதுக்கப்பட்டவர்களாக, நம்பிக்கற்றவர்களாக, உதவியற்றவர்களாக இருப்பிருந்தால் கர்த்தர் வெள்ளம் போல கிருபையாய் வருகிறார். இருக்கீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. பல ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட ஒரு நபர் என்ன செய்தார்? இன்னொரு ஊழியக்காரருக்கு இப்படி கிருபையை பேசுகிற ஒரு தேவ மனுஷனுக்கு எழுதினார். எழுதுகிற காரியத்தை சற்று நான் கேட்டிருக்கிறேன், அதை நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் சொல்லுகிறார், இந்த கிருபையை பற்றி நான் குற்ற உணர்வோடு, பாவ உணர்வோடு, நான் எப்படியாவது நீதியா வாழணும்னு முயற்சி என் சுய முயற்சி செஞ்சு தோத்து போய் வாழ்க்கையில அந்த குற்ற உணர்வு வந்து வெளிவராதபடிக்கு போதை பழக்கங்களுக்கும் பார்க்கும் பொழுது சிற்றின்ப மயக்கத்திற்கும் நான் அடிமையாகி பார்க்கும் பொழுது விடுதலையே ஆக முடியாத நேரத்தில் நான் இருந்த பொழுதுதான் ஆண்டவருடைய கிருபையை பற்றி நான் அறிந்துகிட்டேன். I have came to know about the grace that is Jesus. இயேசு தான் விடுதலை தருகிறவர். இயேசு தான் உதாசீனப்படுத்தாதவர். இயேசு என்னை அணைத்துக் கொள்கிறவர். இயேசு என்னை வெறுக்காதவர் என்று நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஐயா, நான் புரிஞ்சுக்கிட்டதுனால அவர் சொல்றாரு, கடிதம் எழுதுக்கு சொல்றாரு, நான் ஒவ்வொரு நாளும் இயேசுவை குறித்தே நான் தியானிக்க துவங்கிட்டேன். இயேசுவையே மத்தியமா வச்சுட்டேன். இயேசுவையே நான் நம்பி எனக்கு விடுதலை தருவான்னு நினைச்சு என் பணிகள்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். என் கவனம் என்ன? சுய முயற்சியில் இல்லை, இயேசுவின் மேல. எத்தனை பேர் இருக்கு இந்த கால வேளையில உங்களுக்கு கவனம் யார் மேல இருக்கு? இயேசுவின் மேல இருக்கு. அல்லேலூயா. ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் சொல்லிட்டு இவங்க படகு ஓட்டி போறாங்க. கதரின் நாட்டுக்கு மறுபடியும் போறாங்க. போறதுக்கு முன்னாடி இவர் ஜெபிக்க போயிட்டார். ஜெபிக்க போயிட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு அவருக்கு கடல்ல வரார். கடல் மேல் நடந்து வரும் பொழுது அங்க பாருங்க, கூட்டத்தில் இருந்தவங்க படகுல பயணம் செய்யும். இது ஆவேசமா இருக்குமோ? ஆவேசம்னா ஆவியா இருக்குமோ? செத்த ஆவியோ? இல்லடா, கடல் மேல் நடந்து வருது. ஆனா அவரோடு நெருங்கி வாழ்ந்த, இயேசுவையே மையமாய் கொண்டு வாழ்ந்த யோவான் சொல்றாரு, இது நம்முடைய அருள்நாதர். எத்தனை பேர் இருக்கீங்க? அல்லேலூயா,
அவர் சொல்றாரு, அருள்நாதர் நீங்களே ஆனால் ஒரு வார்த்தை சொல்லும், நான் அந்த தண்ணீர் மேல் நடக்கிறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? பிரச்சனைகள், போராட்டங்கள், பிசாசு கொண்டு வந்தாலும் அதை பத்தி கவலைப்படாதீங்க. அதில் மேல் நடப்பதற்கு, அதை தாண்டி செல்வதற்கு, அதை ஜெயிப்பதற்கு இயேசுவின் வார்த்தை போதும். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா ஒரு கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அது போதும், அது போதும்யா. அவர் சொல்றாரு, நான் இயேசுவையே பார்த்துக்கிட்டே இருக்க படிப்படியா எப்படி என்கிட்ட இருந்து போதை பழக்கம் போச்சுன்னு தெரியல, எப்படி அதை மறக்கிறதுக்காக சாப்பிட்ட மாத்திரை மருந்துல இருந்து விடுதலை ஆகணும்னு தெரியல, எல்லாம் எனக்கு விடுதலை தந்தது இயேசுவாகி கிருபையே. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. இதுக்கு விமோச்சனம், அது விமோச்சனம், இது விமோச்சனம். இது இன்னைக்கு ஆங்கில மருத்துவத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா பக்க விளைவுகள் ஏராளம். ஒரு மருத்துவர்கிட்ட சும்மா கேட்டுக்கிட்டு இந்த மருந்து எழுதி கொடுக்குறீங்களே, இந்த மருந்துகள் எவ்வளவு பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்னு கேட்டேன். ஆமா, இருக்கதான் செய்யுது. அப்புறம் இதுக்கு எழுதி கொடுக்குறீங்க? Why do you write these prescriptions to the people? அப்பாவி மக்கள் நம்பி, உங்களை நம்பி நீங்க கொடுக்குற மருந்துல சுகம் உண்டாங்கன்னு சொல்லிட்டு தானே வாங்கி சாப்பிடுறாங்க. சாகடிக்கிறீங்க. ஒரு இதுல அது வேலை செய்யற மாதிரி செய்து இன்னொரு செய்யல, இன்னொரு அவயத்தை வீணடிக்குத. ஆமா, கஷ்டமா தான் இருக்கு. இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்னு கேட்டேன். You don't have any answers. அப்படிப்பட்ட நீங்கள் நிலையில் இருந்தாலும், இயேசுவே உங்களுடைய ரத்தத்தை நான் எடுத்துக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லல. உங்களுடைய ரத்தத்தை எடுத்துக்கிறேன். இந்த மருந்துகளினால எனக்கு பார்க்கும் பொழுது விக்கனங்கள் இல்லை, எனக்கு விடுதலை. அப்போ இயேசு விடுதலை தருகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. அந்த நபர் சொல்லி முடிக்கிறார், சாட்சி சொல்றாரு, இயேசுவாகி கிருபை என்னுடைய எல்லா அடிமைத்தனத்திலிருந்தும், எல்லா குற்ற உணர்வுகளிலிருந்தும், எல்லா பார்க்கும் நெருக்கங்களிலிருந்தும், எல்லா விதமான பயத்திலிருந்தும், எல்லா விதமான எதிர்காலத்தினுடைய கேள்விகளிலிருந்தும், எல்லா விதமான மருந்துகள், போதை பழக்கங்களிலிருந்தும் விடுதலை தந்தது என்று சொல்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. இந்த கால வேளையிலே ஆண்டவரால் மீட்கப்பட்ட தேவ பிள்ளைகளே, ஆண்டவரை பின்பற்றுகிற தேவ பிள்ளைகளே, உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறது அதான், ஐயா, பிரதர், சகோதரனே, சகோதரியே, எனக்கு அந்த விடுதலை உண்டா? வெளியே சொல்றதுக்கு வெக்கமா இருக்குதுங்க. It is very embarrassed. I am very embarrassed to say about these things to public. சொல்றதற்கு இதா இருக்கு. ஒரு சின்ன சின்ன காரியங்களை ஸ்டார்ட் பண்ணுவோமே. ஒரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன். நாம் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாயிருக்கிறோம். எத்தனை பேருக்கு? சின்ன காரியம். பிசாசு எங்க அடிச்சு காலி பண்றான்னு பாருங்க. இந்த ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் அவரை, இப்படிதான் போட்டிருக்கு. ஏன் தேவன் கெடுப்பார்? தேவன் கெடுப்பாரா? இல்ல, மொழிபெயர்ப்பின் பிழை. ஆலயம் என்பது என் சரீரம், என் ஆவி, ஆத்மா, சரி. போடுங்களேன், தேவ கூட்டல் லயம் எழுதுங்களேன். நோட்ஸ் எடுக்க எழுதுங்க. லயம், கடவுள் எனக்குள் லயித்திருக்கிறார். இன்னைக்கு எப்படி இருக்காங்க? எப்படி இருக்கிறாங்க? லயித்திருக்கிறார், வாழ்கிறார். ஆலயமா இல்லையா? நம்ம ஆன்மீக வாழ்க்கையை பார்க்கிறோம். We always see the spiritual area. பாவம் வரக்கூடாது, இது பண்ணக்கூடாது, மற்ற காரியங்களுக்கு நாங்கள் இடம் கொடுக்க, கண்ணிலே மாம்சத்திலே. ஆனா எத்தனை பேர் நம்முடைய சரீரத்தை உணவினால கெடுக்கிறோம்? பல ஆண்டுகளுக்கு முன்பதாக பாலைவனத்தில் ஒட்டகங்கள் நீண்ட நாள் தாகம் எடுப்பதற்கு தண்ணீரும், பசி எடுக்காமல் இருப்பதற்கு பரோட்டாவையும் கண்டுபிடித்தார்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? பரோட்டா என்பது தீட்டப்பட்ட மாவு, கோதுமை மாவு, தீட்டி 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 வெறு சக்க ஒன்னுத்தும் கிடையாது. அந்த மாவினால் செய்யப்படுகிறது தான் பரோட்டா. பரோட்டா பல நாள் அது பசி எடுக்காமல் இருப்பதற்கு எதுக்கு கொடுப்பாங்க?
ஒட்டகத்தை கொடுப்பாங்க. அந்த ஒட்டகம் சாப்பிட்றத நம்முடைய சரீரம் மீட்கப்பட்ட சரீரம். இதை போட்டு போட்டு வாதிச்சு 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 நீங்க சாப்பிட்ற புரோட்டா அடுத்த நாள் வெளியே வராது, கழிவுல வெளியே வராது. அது 30-40 வருஷம் உள்ள தங்கும், தெரியுமா? It stays in your body for several years. Gut cleaning அப்படி நீங்க போனீங்கன்னா, உங்கள் குடலை சுத்தப்படுத்த வேண்டும் நீங்க இறங்குனீங்கன்னு வச்சுக்கங்களேன், என்ன மாதிரி ஸ்லிம் ஆயிருவீங்க, என்ன மாதிரி ஒல்லியாயிருவீங்க. நீங்கள் நல்ல கவனிங்க, தேவனுடைய கிருபையினால சொல்லுகிறேன். ஆண்டவர் நம்முடைய சரீரத்தை போட்டு அலக்கடிக்கிறோம், ஆவியில நல்லா இருக்கிறோம். அதுக்கப்புறம் போய் என்கிட்ட ஒருத்தர் பேசிக்கிட்டே இருக்கார், போய் எடுத்த போய் நல்ல இவ்வளவு பெரிய பொட்டலை வாங்கிட்டு போறாரு. ஹாடா தோத்துறோம் ஆண்டவர். வீட்டில் சமைச்சு சாப்பிட, குக் இட் இன் யோர் ஹவுஸ். நல்லா எண்ணெய் வாங்கி சாப்பிடு. கர்த்தர் அப்படின்னா நம்மளுக்கு எண்ணெயை வைத்திருக்கிறார். கர்த்தர் நம்ம நல்லா வைத்திருக்கிறார். எத்தனை பேர் நல்லா இருக்கிறீங்க? சங்கீதம் 92ஆம் அதிகாரம் 92ஆம் அதிகாரத்தை சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தில் நடப்பட்டவர்கள் எங்கள் தேவனுடைய பிரகாரங்களில் எப்படி இருப்பாங்க? செழித்திருப்பார்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? செழிப்புன்னு உடனே பணம் காசுக்கே போயிடுறோம். பணம் அந்த தவறான புரிதலை எடுத்து வெளியே போடுங்க. செழிப்பு என்பது முதல்ல ஆவியில வசனத்தினால நீ செழித்திருக்கணும். வசனம் இல்லாத வாழ்வு விசனமான வாழ்வு. பக்கத்துல சொல்ல, கர்த்தருடைய வசனம் இல்லாத வாழ்வு விசனமான வாழ்வு. நிறைய பேருடைய ஸ்டேட்டஸ் இதெல்லாம் சில நேரங்களில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரொம்ப மெச்சிக்கொள்ளத்தக்கதாக ஸ்டேட்டஸ் இருக்கு. அன்னைக்கு அன்னையர்கள் தினம். தப்பித்தவறி என்னங்க, பெண்களுடைய இதுல போய் ஸ்டேட்டஸை பார்த்தா சினிமா பாடல ஸ்டேட்டஸா வச்சிருக்காங்க. அம்மாவுக்கு வேற பாடலே இல்லை, வேற பாடலே இல்லை. உனக்கு அம்மாவும் நீரே அப்பாவும் நீரே, நல்ல பாடு இருக்கு. தாய்மடியில் தவழுகின்ற எவ்வளவு பாடல்கள் இருக்கு. நம்ம எப்பவுமே எங்க போறோம்? உலகத்துக்கு தான் போறோம். We like to go to the world. We get things. அப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கு. என்ன பாட்டு? தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என்னேசையா. எங்கேயுமே நம்ம வசனத்துக்குள்ளே பதில் இருக்கு. ஒரு ஆமை சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆக தேவன் ரொம்ப அழகா நேர்த்தியா நமக்கு சொல்லி இருக்கிறாரு, நான் உன்னை விடுவிப்பேன். அப்ப சரீரத்தை நம்ம போட்டு கெடுத்துக்கிறோம். கெடுத்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு கட்டு வேலை செய்ய மாட்டேங்குது. இந்த மாத்திரை வாங்கலாமா, அந்த மாத்திரை வாங்கலாமா, இதை போடலாமா, இதை சுத்தம் பண்ணலாமா, உள்ள தள்ளணும், எது கூடாதது உள்ள தள்ளுறோம். தள்ளிட்டு போய் அங்க போய் உட்காந்துருக்கிறோம். கக்கூஸ்ல டாய்லெட்ல போய் உட்காந்துட்டு ஐயோ போகலையே, கஷ்டமா இருக்கு. உங்கள் இதை நான் ஓப்பனா பேசுறேன். when you are not having a free motion, you will have every disease. சரீரத்தை கெடுக்கிறோம். கெடுக்கும் பொழுது வியாதிகள் வந்துடுது. நல்லா இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அப்படித்தான் போட்டிருக்காரு மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் கடைசி அதிகாரம், புக் ஆஃப் மலாக்கி சாப்டர். இது என் இதுல இல்ல, ஆண்டவர் சொல்றேன். மல்கியா தீர்க்கதரிசி புஸ்தகம் எடுத்துட்டீங்களா? பழைய உடன்படிக்கையினுடைய கடைசி பகுதி, 4ஆம் வசனம், 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யானாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் சட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் தோத்திரம் அல்லேலூயா கொளுத்த கண்டு, நம்ம பிள்ளைகள்லாம் கொளுத்த கண்டுட்டா இருக்கணும். ஒரு தடவை டாக்டர் கிட்ட போயிருந்தோம்.
குழந்தைகள் டாக்டர்கிட்ட பெரியவரை கொண்டு போய், ஐயா ஒல்லியாவே இருக்கிறான் ஐயா என் பிள்ளை, தயவு செய்து அவர் என்னது நல்ல குண்டாடுறதுக்கு ஏதாவது வழிமுறை இருந்தா சொல்லுங்க, உணவு இருந்தா சொல்லுங்க அப்படின்னாரு. ஏன் நல்லா இருக்கிறது பிடிக்கலையா அப்படின்னு கேட்டார் அவரு. பிள்ளை நல்லா இருக்கிறது பிடிக்கலையா? நமக்கு என்ன கொழுத்த கன்றுகளை போல் வாழும். அப்போ நம்முடைய சரீரத்தை என்ன செய்யறோம்? தீட்டு போடுறோம், தீட்டு போட்டு காலி பண்றோம். என் நாமம் தரிக்கப்பட்டவர்கள், ரொம்ப அழகா சொல்றாரு, என் நாமத்தை அறிந்தவர்கள் நீடித்த நாட்களால் திருப்தி ஆக்கி என் ரட்சிப்பை அவர்களுக்கு காண்பேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேயா, அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் ரொம்ப தெளிவா நேர்த்தியா சொல்றாரு, உனக்கு நான் விடுதலை தருவேன், கெட்ட உணவு பழக்கத்திலிருந்து விடுதலை தருவேன், கெட்ட குணங்கள் இருந்து விடுதலை தருவேன். சொல்லுங்களேன், எத்தனை பேர் ஆண்டவருக்கு சாட்சியா இருக்குன்னு விருப்பறீங்க? எத்தனை பேர் சாட்சியா இருக்குன்னு விருப்பறீங்க? இதுல தெரியுமா 3 காரியம். உங்க குணம், கேரக்டர். ஸ்டார்ட்ஸ் வித் யுவர் கேரக்டர். பக்கத்துல சொல்ல, நான் இயேசுக்கு சாட்சியா இருக்கணும்னா என் குணத்துல துவங்குது. 2, என் பேச்சுல. என்னங்க? பேச்சுல. 3, என் நடக்கையில. குணம், பேச்சு, நடக்க. நான் இங்க வரும்பொழுது, ஆண்டவர் சமூகத்துக்கு வரும்பொழுது வேஷம், உலகத்துக்கு போகும்பொழுது ஒரு வேஷம், என் தனிப்பட்ட வாழ்க்கையில ஒரு வேஷம் அப்படின்னும் பொழுது ஆண்டவர் என்ன பார்த்து என்ன சொல்வாரு? டேய் என்னம்மா, நான் கிருபையா உனக்கு இருக்கிறேன்ல, உனக்கு நான் விடுதலை தர மாட்டானா? ஏன் இப்படி நீ வாழ்ற அப்படின்னு கேட்பாரா கேட்க மாட்டாரா? நிச்சயம் கேட்பார். சரி, இங்க இந்த சங்கீதம் 107:13 வாசிக்கிறோம். தங்கள் ஆபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டில் இருந்து அவர்கள் நீங்களாக்கி ரட்சித்தார். 14, அந்த காலத்திலும் மரண இருளிலும் இருந்த அவர்களை வெளிப்பட பண்ணி அவர்கள் கட்டுகளை அறுத்தார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இயேசு கொண்டு வரும் விடுதலை என்பது வாழ்க்கையின் உள்ளே இருந்து முழுமையாக மாற்றி அமைக்கும் ஒரு ஆன்மீக விடுதலை. எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா. இன் அண்ட் அவுட், வெளியும் மாத்துது, உள்ளையும் மாத்துது. முதல்ல உள்ள மாத்துது, அதுக்கப்புறம் வெளியே மாத்துது. எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. இயேசு தருகிற விடுதலை என்பது வாழ்க்கையின் உள்ளே இருந்து வெளியே வரைக்கும் மாறுதலை ஏற்படுத்துகிறது. ஹல்லேலூயா. உள்ள மாத்திட்டு அப்படியே இருக்கிறது இல்லை. அடுத்தது ஆத்மாவுக்கு போது என் எண்ணத்தை மாத்துது, என் மனசாட்சியை மாத்துது. நான் எதெல்லாம் பதிவு செய்யணும்னு ஆண்டவர் விருப்பம் கொண்டிருக்கிறார் அதை பதிவு செய்ய வைக்குது. என்ன காரண அறிவோடு கூட ஆண்டவரை பின்பற்றணும்னு சொல்லுதோ அதை பின்பற்ற செய்யுது. எந்த பாசத்தோடு வாழ முடியாது சொல்லுதோ அந்த பாசத்துல வாழ செய்யுது. ஆத்மாவில் வெளிப்படுறது அப்படியே சரீரத்துக்கு வருது. ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என் எண்ணத்தையே மாத்தல, நான் ஆவியில நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறையா, என் எண்ணத்துல மாத்தலைன்னா இன்னைக்கு இந்த கால வேளையில இயேசுவாகிய கிருபை உங்களுக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். நான் ஆவியில மட்டும் நல்லா இருக்கிறையா, ஆனா ஆத்மாவில் ஆண்டவருக்காக வாழ முடியல. தீய எண்ணங்கள், தீய சிந்தனைகள், தீய விதமான செயல்கள், பார்க்கும் பொழுது குரோதங்கள், மன்னிக்க முடியாத ஒரு நிலைப்பாடுகள், பார்க்கும் பொழுது விரோதங்கள், மார்க்க பேதங்கள், இவைகளெல்லாம் எனக்குள்ள இருந்து வாட்டுதுயா, நான் என்ன செய்ய தெரியல அப்படி சொல்லும் பொழுது இயேசுவாகிய கிருபை இந்த கால வேளையில உதவி செய்ய ஆயத்தமா இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீ அங்கெங்க ஓடாத, நீ அங்கெங்க போய் மற்றவங்களுடைய ஆலோசனை கேட்க போகாத, சினிமாவுக்கு நீ போகணும் தேவையில்லை, பார்க்கும் பொழுது குடிபானத்துக்கு நீங்க போகணும் தேவையில்லை, பார்க்கும் பொழுது இதை மறக்கக்கூடிய ஒரு போதைக்கு அடிமையா இருக்கணும் தேவையில்லை. நீ போக வேண்டிய இயேசு, அவர் ஒருவரை உனக்கு விடுதலை தர ஆயத்தமா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாவத்தினுடைய குற்ற உணர்வு, மரண பயம். எத்தனை பேர் இருக்கீங்க? சொல்லுங்களேன். மரண பயம் தேவனுடைய கிருபையை பெற்றுக் கொள்வதற்காக முயற்சிக்கிற ஒரு பெரிய சுமை. ஐயோ காலையில் நினைச்சுனா, அதிகாலை ஜெபம் பண்ணா, ஐயோ வேத வாசித்தானா, ஐயோ வாசிக்கலையே, இன்னும் கொஞ்சம் தூங்கிட்டேனே, ஐயோ ஆண்டவர் அடிச்சிருவாரா, ஐயோ இல்லையே நான் போலையே, நான் இங்க போலையே. முயற்சி.
நீதியை சுதந்தரித்துக் கொள்வதற்கு, நீதியை நீ பெற்றுக் கொள்வதற்காக உன்னுடைய சுய நீதியினாலே வாழ்ந்து ஆண்டவரை திருப்திப்படுத்த நினைக்கிற தேவ பிள்ளையே, அதை முதல்ல விட்டுட்டு இயேசு ஆகிய கிருபையின் மேல் அன்பு கொள்ளு. ஆமென் சொல்லுங்களேன். He is with you. அவர் உன்னோட இருக்கிறார், உன்னோட பயணிக்கிறார், உன்னோட வாழ்கிறார், உன்னோட உறங்குகிறார், உனக்குள்ளே இருக்கிறார், உனக்குள்ளே சிந்திக்கிறார், உனக்குள்ளே இருந்து பார்க்கிறார், உனக்குள்ளே இருந்து எந்த உணவு நல்லது அதை உட்கொள்வதற்கு உன்னை தூண்டுகிறார், எடுத்து சொல்வதற்குரிய ஆலோசனைக்காரர்களை பக்கத்தில் வைக்கிறார். அப்பா அம்மா போல ஆலோசனைகளை கொடுக்கிறவர்களாம் வைக்கிறார். செவி கொடுத்து மீண்டு ரட்சிக்கப்படுறதா நல்லது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா, சூத்திரம். குற்ற உணவு, இயேசுவின் பாவங்களை சுமந்துட்டார். சொல்லுங்க, சொல்லுங்களேன். அல்லேலூயா, ஆமென். சரி, இப்படிப்பட்ட குற்ற உணவு இந்த மரண பயத்திலிருந்து பிரதர் சிஸ்டர் என் சாட்சி சொல்லிட்டு அதுக்கப்புறம் போறேன். எனக்கு கடந்த ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி நினைக்கிறேன், ஒரு வீடு சந்திப்புக்கு வர்றது கட்டாயப்படுத்துறாங்க. போறேன், காலை சாப்பாடு சாப்பிட்டேன், மதியான சாப்பாடு சாப்பிட முடியாது, இன்னொரு வீட்டில் போய் சூழ்ச்சி சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. ஒப்பு கொடுத்தாங்க. ஒப்பு கொடுத்து நான் வந்து மதிய சாப்பாடை 5 மணிக்கு சாப்பிட்றேன். 5 மணிக்கு எனக்கு உள்ள சாதம் சிறுதானியம் அதை எடுத்து வைக்கிறேன், சாப்பிட்றேன். ஊற்றிக்கிறதுக்கு குழம்பு ஒன்று பக்கத்து வீட்டில் இருந்து கொடுத்துருந்தாங்கன்னு சொல்லி அதை வாங்கி சரியான காரம் எடுத்து சாப்பிட்டேன். அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது விடிய காலையில் ஒரு விதமான ரெஃப்ளெக்ஸ் வந்துச்சு, ஆசிட் ரெஃப்ளெக்ஸ். இந்த இடத்துல ஆண்டு ஸ்ப்ரிங் மாதிரி வச்சிருக்கிறாரு, குடல் இருந்து ஆசிட் மேலே வராமல் இருக்கிறது, அது திறந்து மேலே வந்துருச்சு. இப்போ என்ன எனக்கு செஞ்சிருக்கணும் அப்படின்னா, என்னுடைய மருத்துவர் நீங்கள் போய் பேண்டா ஆசிட், அசிடிட்டிக்கு சம்பந்தமான மருந்தை வாங்கி போடுங்க, சரியாயிருன்னு சொல்லுவோம். அதை வாங்கி போடான்ட்டார். இப்போ செவ்வாய் நடக்குது, புதன், வியாழன். அப்போ நான் அப்படியே விட்டதுனால என் பிபி கம்மியாயிட்டே வருது, ரத்த கொதிப்பு. எல்லாம் இந்த வெளிச்சங்கள் எல்லாம் 2000 வாட்ஸ் வெளிச்சம் தெரியுது. எப்படி இருக்கும்? எல்லாம் பிரகாசமா இருக்கு, பிரகாசமா இருக்கு. என் மனைவி என்னை கையை பிடிச்சி அப்படியே கூட்டு போறாங்க, குருடனுக்கு வழிகாட்டுற மாதிரி. அம்மா என்னை கூட்டு போட. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் சமூகத்தில் என்ன படுக்க வச்சிருப்பாங்க. கொடுக்கறதெல்லாம் வாந்தி வருது, பிபி லோவா போறதுனால. நான் உடனே பார்த்துருந்தா எனக்கு பிரச்சனை இல்லை. என் பிள்ளைங்க காலேஜ் போனவங்க, பள்ளிக்கு போனவங்க திரும்பி வந்து, இல்லை டாடி லெட்ஸ் கோ அமெரிக்கன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போங்கப்பா. சிஎஸ்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் அந்த நேரத்தில் ஞாபகம் இல்லை. அங்கே போனோன்னு வெளியே செக் பண்ணி பிபி கம்மியாக இருக்கு, இறுதிய சம்பந்தமானது, நீங்கள் டக்குன்னு என்ன பண்ணுங்க, காவேரி மெடிக்கல் சென்டருக்கு கொண்டு போகட்டான். அவன் கொண்டு போனவன் என்ன பண்ணிட்டான், நீங்கள் உங்கள் சுகத்திற்காக நீங்கள் இன்சூர் பண்ணியிருக்கிறதுனால விவரமாக டக்குன்னு பண்ணி என் ஹார்ட்டுக்குள்ளே ஸ்டண்ட்டை வச்சுட்டான். உனக்கு பிளாக் இருக்குன்ட்டான். 100% 100% பிளாக் இருந்தா தேவன் எப்படி தன்னை உருவாக்குறாரு? ரத்த குழாயை இன்னொரு இடத்து வழியா ரத்தம் போகும்படியே செய்கிறார். ஆமென் சொல்லல. இந்த பைபாஸ் இதெல்லாம் இந்த ஏமாத்து வேலை. வார்த்தை சொல்றோமோ பண்ணிவோடு. எதுக்காக சொல்றேன், இது வேற சரியா போயிருக்கணும். இப்ப அடுத்தது என்னன்னா, எனக்கு 80% இன்னொரு பிளாக் இருக்கு, பண்ணிக்க, இல்லாட்டி உனக்கு உயிருக்கு உத்தரம். அதல்ல நான் சொன்னேன், ரத்தத்தால் ஜெயம், தழும்புகளால் சுகம், வார்த்தையால் வாழ்வு பலம். 6 மாசம் நீ படுத்து கிடக்கணும். அப்படியே படுத்திருந்த என் வாஞ்சையே கர்த்தரை பற்றி சொல்வதுதான். என் வாஞ்சையை இயேசுவாகிய கிருபையை பற்றி பேசுவதுதான். என்ன முடந்து அப்படியே கடன்னா என்ன, இப்படி என்னால் இறக்க முடியும்? அதான் குட்டி போட போன மாதிரி இப்படியே போயிட்டு வருவேன். நீ பார்த்துருப்பீங்கன்னு பார்த்தேன். ஆண்டவரே, உங்களுடைய வார்த்தையை நான் பிரசங்கிக்கிறேன். அல்ல இவ்வளோ சொல்லல,
எனக்கு மரண பயம் இல்லை. காரணம், எனக்குள் இருக்கவர் பெரியவர், கிருபை நிறைந்தவர் இருக்கிறீர். உங்களுடைய வசனம் எப்படிப்பட்டதுங்க? இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் இந்த உலகத்தில் இருக்கிற கூர்மையான எல்லா வாள்களிலும் சிறந்த வாள் இயேசுவாகிய வாள். அவருடைய வசனம் அது உள்ள போய் மயிரலையா இருக்கிற ரத்த குழாயில் இருக்கிற அடைப்பெல்லாம் நீக்கிக்கிட்டே இருக்கு. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. அதை நீங்க விசுவாசிப்பீர்கள் என்றால் கர்த்தர் அற்புதங்களை செய்வார். இன்னைக்கு நான் நிற்கிறதே அப்படி கிருபை. ஆமென். என் பிள்ளை கேட்கிறாங்க, புதன்கிழமை வாக்குல கிராமத்தில் ஒரு வீடு சந்திப்பு. கார்லாம் ஓட்டக்கூடாது. கார் ஓட்டுறேன், ஆண்டவர் பார்த்துக்குவார். ஆமென் சொல்லுங்க. எப்படி ஓட்டுறீங்க? உங்களுக்கு டயர்டா தெரியல? கிருபை இருக்காரு. சொல்லுங்க ஐயா, இயேசுவாகி கிருபை இருக்காரு. அல்லேலூயா. நீ காலையில் எல்லா புத்தகத்தையும் தூக்கிட்டு எல்லாம் அவசரமா வந்துட்டாங்க. தூக்கிட்டு நான் கரெக்டாக போய் தூக்கிட்டு வரேன். எப்பா இவ்வளோ வெயிட்டா இருக்குப்பா, பிள்ளைகள் தூக்க சொல்றான். என்னை பலப்படுத்துக்கு கிறிஸ்துவனால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் விட்டா. ஆமென் சொல்லுங்க. தேவ பிள்ளைகளே, முதலாவது பார்க்கும் பொழுது ஆண்டவர் எனக்கு விடுதலை தருகிறார். இந்த ஆண்டவர் தான் இயேசு. இந்த இயேசுவாகிய ஆண்டவர் தான் கிருபை. அல்லேலூயா. முதல்ல அவர் தருகிறது பார்க்கும் பொழுது இன்றைக்கு தலைப்பை தான் இயேசுவின் கிருபையினால் வரும் விடுதலை. இப்படி போட்டிருக்கணும் தலைப்பை, இயேசுவாகிய கிருபையினால் வரும் விடுதலை. பக்கத்துல சொல்லுங்க, இயேசுவாகிய கிருபையினால் வருகிற விடுதலை. சொல்லுங்க, மறுபடியும் சொல்லுங்க. டெலிவரன்ஸ் comes through the person Jesus the grace. அல்லேலூயா. முதல்ல அவர் தர்ற விட பாவ தண்டனையிலிருந்து விடுதலை. எத்தனை பேர் இருக்கீங்க? பாவ தண்டனையிலிருந்து விடுதலை. அப்போ எடுத்து வாசிங்க, ரோமர் எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம். The Gospel of the epistle written to Romans. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பலி, விசுவாசிகள் தங்கள் கடந்த கால தவறுகளுக்காக இனி கண்டிக்கப்படுவதோ அல்ல தேவனிடத்திலிருந்து பிரிக்கப்படுவதோ இல்லை. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. முதல்ல எனக்கு விடுதலை தராரு இயேசுவாகி கிருபையை எனக்கு விடுதலை தராரு. பாவ தண்டனை இருந்து விடுதலை தரார். இந்த விடுதலை எப்படிப்பட்ட விடுதலை என்றா, இயேசுவின் பலியினாலே விசுவாசிகளாகி நீங்களும் நானும் நம்முடைய கடந்த காலத்தினுடைய தவறுகளுக்காக இனி கண்டிக்கப்படுவதோ அல்லது தேவனிடத்திலிருந்தோ பிரிக்கப்படுவதில்லை. இருக்கீங்களா? ஏன் அப்படின்றது தான் இந்த வசனத்தில் வாசிக்கிறோம். கிறிஸ்து இயேசுவுக்குள். வாசிங்க சிஸ்டர், மறுபடியும் வாசிங்க. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்கு உட்பட்டவர்களாய் இருந்து. இருங்க, நான் இப்படி வாசிக்கிறேன்னு. கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. என்ன இல்லை? பக்கத்து பாசுங்க. கிறிஸ்து இயேசுக்குள்ள இருக்கிற உங்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. ஏனெனில் கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்கிற பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. அல்லேலூயா. அப்போ கிறிஸ்து இயேசுவுக்குள் இருப்பவர்களுக்கு இப்பொழுது ஆக்கினை தீர்ப்பு இல்லை. காரணம், கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ஜீவனை கொடுக்கும் ஆவியானவரின் பிரமாணம். என்ன கொடுக்கும்? ஜீவனை கொடுக்கின்ற ஆவியின் பிரமாணம். ஆவியானவருடைய பிரமாணம் அது என்ன செஞ்சிச்சு? எங்களை நம்மை பாவத்திற்கும் மரணத்திற்குரிய பிரமாணத்திலிருந்து விடுதலை ஆக்கிற்று. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. ஆவியானவர் நமக்கு ஒரு பிரமாணத்தை எடுத்து கொடுத்திருக்கிறார். நீ இரண்டாம் மரணமாகி நரக கடலுக்கு போக வேண்டியவன் அல்ல, நீ நரகத்திற்கு போக வேண்டியவன் அல்ல, நீ பரலோகத்திற்கு போக வேண்டியவன்.
கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா. அப்ப இந்த சத்தியத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். அந்த நபர் கடிதம் எழுதும்போது சொல்றாரு, நான் இத்தனை ஆண்டுகளாக அவ்வளவுதான் முடிஞ்சு அவ்வளவுதான் அப்படின்னு நினைச்சேன். ஆனா இயேசு என் பாவத்திலிருந்து, கடந்த காலத்தின் பாவத்திலிருந்து, குற்ற உணர்வு எனக்கு விடுதலை தந்திருக்கிறார். ஏனென்றால் நான் மரணத்திற்காக நியமிக்கப்படல. பார்க்கும் பொழுது மரணத்திற்குரிய பாவ பிரமாணத்திற்கு நான் நியமிக்கப்படல. நான் ஆவியானவருக்குள்ளாய் காணப்படுகிற ஜீவனை கொடுக்கக்கூடிய பிரமாணத்துக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த சத்தியத்தை முதல்ல எடுத்து உள்ள வைங்க. அம்போன்னு விட்டுட்டு போக மாட்டார் உன்னை. அதுக்காக நீ இஷ்டப்படி வாழணும் நீ நினைக்காத. சித்த சுதந்திரத்தை தவறாய் பயன்படுத்தாத. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமா சொல்லுங்களேன். கட்சிக்காரர்கள்லாம் நான் நினைக்கிறேன் 1967 நினைக்கிறேன் ஹிந்தி போராட்டம் எப்படியா வந்துச்சு? ஹிந்தி போராட்டம் எப்போ வந்தது வச்சுக்கோங்களேன். 60களில் இருந்து 70க்குள்ள வந்துச்சு ஹிந்தி போராட்டம். ஹிந்தி போராட்டத்தில் தபால் நிலையம் முதற்கொண்டு ஒன்று விடாம எல்லா பிள்ளைகளையும் எரிச்சுட்டான். ஆனா இன்னைக்கு அந்த போராட்டம் பண்ணவங்க பேரப்பிள்ளைங்க, கல்வி பேரப்பிள்ளைங்கலாம் ஹிந்தி கத்துக்குது. சொல்லுங்களேன், இதை என்ன சொல்றது? ஊருக்கு ஒரு உபதேசம், அவனுக்கு ஒரு கடைப்பிடிப்பு. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் நம்ம எல்லாம் போதிக்கிறோம். போதிக்க விட்டா எல்லாம் போதிப்பீங்க. எத்தனை பேர் இருக்கீங்க? நல்லா சொல்லுங்களையா. ஒரு சான்ஸ் விடுங்களேன், உங்களையே பொழந்து கொட்டிடும். நிச்சயமா செய்வீங்க. உங்களை தாண்டி என்னை தாண்டி பேசுவீங்க. ஆனால் நல்லா கவனிங்க, இந்த பிரசங்கம் இருக்க வாழ்க்கையின் நெறிமுறையா இருக்க? Do you abide in that? நீ வார்த்தையை பேசும் பொழுது பேசுகிற இந்த வார்த்தை நீ இருக்கிறாயா? அதுதான் கேட்கிறார். அதுதான் ஆண்டவர் அங்கதான் வாசிக்கிறார். பாருங்க, இந்த ஆவிக்குரிய இயேசுவின் மூலமாய் ஜீவனை கொடுக்கும் ஆவியானவரின் பிரமாணம் உங்களை பாவம், மரணத்துக்குரிய பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கிடுச்சு. இந்த பிரமாணம் எந்த பிரமாணம்? பழைய ஏற்பாட்டின் பிரமாணம். சொல்லுங்களேன். நடுங்கிட்டு தான் வருவானுங்கள்லாம் தேவாலயத்துக்கு. இவன் உயிரோட ஆசாரியன் நடுங்கிட்டு தான் வருவான். கவனிங்க, சொல்ற மாதிரி சொல்றேன். இதுதான் வெளிப்பிரகாரம். வெளிப்பிரகாரம் பலிபீடம் செலுத்திட்டு அவன் வருஷத்துக்கு ஒரு முறை மக்களுக்காக பலியை செலுத்திட்டு அவன் வந்து வெண்கல அண்டா கிட்ட நிற்பான். நல்லங்க, வெண்கல அண்டா என்பது வேதத்தை குறிக்கிறது. இட் ஸ்பீக்ஸ் அபவுட் தி வேர்ட் அப்படின்னுப்பான். வெண்கலம் கண்ணாடி மாதிரி. அப்பெல்லாம் முகம் பார்க்குற கண்ணாடியில் ஆசாரியம் பார்க்க வெண்மை வஸ்திரம், ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு உள்ள இருந்து தண்ணீரை மூண்டு கழுவிக்குவான். அந்த தண்ணீர் தான் வேத வசனமே. சொல்லுங்களேன், நான் பேசின உபதேசத்தினால் நீங்கள் சுத்தமாயிருக்கிறீர்கள். ஹல்லேலூயா சொல்லுங்களேன். இதுக்கு எங்க போகணும்? சுத்தம் பண்ண தேவையில்லை, வசனத்தினால சுத்தம் பண்ணிக்கின்றார். 1 யோவான் 1 7 8 9 10 சொல்கிறது, அவருடைய ரத்தம் என்னை சுத்திகரிக்கிறது. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சுத்தம் பண்ணிட்டு அப்படியே பரிசுத்த ஸ்தலத்து மகா பரிசுத்த ஸ்தலத்தை வரான். பயந்துகிட்டே வரான். கயிறு கட்டியிருக்காங்க வெளி ஜனங்க. ஏன்னா ஆசாரியன் உள்ள போன யார் உள்ள நுழைய முடியாது, தகுதியே கிடையாது, யாருக்கும் தகுதி இல்லை. இவன் பலியினால் உள்ள தகுதிக்கு வரான். உள்ள வந்துட்டு அந்த கிருபாசனத்துக்கிட்ட வந்துட்டு அந்த தெளிக்கப்பட்ட ரத்தத்தை எடுத்து அவன் ஈசோப் என்கிற கீரை கட்டினால் அப்படியே தோய்த்து 7 முறை தெளிக்கிறான். 1 2 அப்பா எங்கள் ஜனங்களுக்காக. அவன் பயந்துகிட்டே இருக்கான். உள்ள பயம் இருக்கும். செத்து போறவனும், நான் உயிரோட போகணும், வெளியே இல்லை இங்க வாழ்வனும் அப்படின்னு ஒரு பயம். அந்த பழைய பிரமாணத்துல மரணம், பாவம் என்கிற பிரமாணத்தில் நம்ம விடுதலை ஆக்கிடுச்சு. இன்னைக்கு நம்ம நல்லா வாழ்றோம் பாருங்க, அது அவருடைய கிருபையே. சொல்லுங்க, கரங்க தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. யாரும் பார்க்கல, யாரும் செய்யல. சில நேரங்களில் நம்முடைய சரீரத்திலே மறைந்திருக்கிற இச்சைகளை அழித்து போடாமல் மேற்கொள்ளாமல் அதை வளர விடும் பொழுது, அதற்கு இடம் கொடுக்கும் பொழுது, சந்தர்ப்பத்தை கொடுக்கும் பொழுது, அது எழுந்து தலை திருக்கி ஆடும் பொழுது அது யாரும் பார்க்கல நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. ஆனா இயேசு அதை பார்த்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா அதுல இருந்து விடுதலை ஆகுவதற்கு நாம் வாய்ப்பு கொடுக்கிறோமா? ஆண்டவர்கிட்ட கேட்கிறோமா? அவர் சொல்ற, நான் உன்னை விடுதலை ஆக்குறேன். நியாயப்பிரமாணம் உன்னை விடுதலை ஆக்காது, நான் உன்னை விடுதலை ஆக்குறேன். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். 2, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறார். அடுத்து போக முடியுமா?
Alright. பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை தருகிறார். He delivers us from the power of sin. இனி நமது பழைய பழக்கங்களுக்கோ அல்லது அழிவுகரமான ஆசைகளுக்கோ அடிமைப்பட்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எத்தனை பேர் இருக்கீங்க? இயேசு என்னை விடுதலையாக்குகிற கிருபையா இருக்கிறதுனால பாவ பழக்கத்தின் வல்லமைக்கோ அல்லது அது அழிவுக்கு நேராய் நடத்தக்கூடிய ஆசைகளுக்கோ நான் அடிமைப்படுவதில்லை. பக்கத்து பார்த்து சொல்லுங்களேன். கடந்த காலத்தின் பாவங்களுக்கோ அது என்னை கொண்டு போய் அழித்து போடுகிற ஆசைகளுக்கோ நான் அடிமைப்படவில்லை, பட்டிருப்பதில்லை இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. அப்ப நீதியை தெரிந்து கொள்ளும் வல்லமை இயேசு நமக்கு கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? ஹல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு ஆண்டவர் வல்லமை கொடுத்திருக்கிறார்? வாங்க 8 வாசிக்கிறோம். நீ போக வேண்டாம். இதுக்கு முன்பதாக ஆசீர்வாதத்தையும் சாபத்தையும் வைத்திருக்கிறேன், மரணத்தின் ஜீவனை வைத்திருக்கிறேன். நீ ஜீவனை தெரிந்து கொள்றார். அந்த ஜீவன் வேற யாரில் இயேசுவாகி கிருபை. ஹல்லேலூயா சொல்றேன். you have to choose life. ஒரு தடவை சாப்பிடு, அதையே பொழுதுபோக்கா சாப்பிட்டு இருக்காத. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. வாசிப்போம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம், 35, 36. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இயேசு அவனுக்கு பிரதி உத்தரமாக, பாவம் செய்கிற எவனும் பாவத்துக்கு அடிமையாய் இருக்கிறான். பாவத்துக்கு என்னவா இருக்கிறான்? சத்தமா சொல்லுங்க. என்னவா இருக்கிறான்? அடிமையா இருக்கிறான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். எத்தனை பேர் தேவனுடைய வீட்டில் இருக்கீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வீட்டில் இருக்கீங்க? எழுத்தின்படி காணப்படுகிற வீட்டில் இருக்கீங்க? எத்தனை பேர் தேவனுடைய வீட்டில் உண்மையாவே இருக்கிறீங்க? சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன், என் ஆவியில ஆத்மாலெல்லாம் வெளியே இருக்கிறேன். சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன், என் மனசெல்லாம் அந்த பாவத்தின் மேல இருக்கு. சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கிறேன், என்னுடைய எண்ணங்கள்லாம் சிதறடிச்சங்க உட்கார வச்சிருக்கு. பாவம் செய்கிறவன் வீட்டில் இருப்பதில்லை. இருக்கீங்களா? சரி, 2 உதாரணங்களை நான் வாசிக்கோனா. ஈசாக்குக்கு இருங்க சிஸ்டர். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க. இந்த பிள்ளைங்க பேர் என்னங்க? மூத்தாம் பேரு ஈசா. யாரு? வனசஞ்சாரியும் வேட்டக்காரனுமா இருந்தான். வனம்னா என்ன? காடுன்னா என்ன? எப்படி இருக்கும்? அப்படியே அழகா தண்ணீர் பாய்ச்சப்பட்டு கரெக்டா கிளை எல்லாம் நெருக்கப்பட்டு அழகா இருக்கும். பார்க்கறதுக்கு காடு இருக்குமா? எப்படி இருக்கும்? கரடு முரடா இருக்கும், காட்டுத்தனமா வளர்ந்துருக்கும், கட்டுப்பாடே இருக்காது, என்ன இங்க வளருதுன்னே தெரியாது. காட்டுல இருந்தவன் என்னைக்குமே தேவனை விட்டு தூரமாவே இருந்தான். வீட்டுக்குள்ள இருந்தவன் என்னைக்குமே தேவனோடு நெருங்கி இருந்தான். யாக்கோபு, அவன் பேர் என்ன தெரியுமா? யாக்கோபு அப்படி கூப்பிட்டா எப்பா ஏமாத்துக்காரான்னு அர்த்தம். அதனால தான் பேர் அப்படி வைக்காதீங்கன்னு அர்த்தம். பேரை ஜாக்கிரதையா வைக்கணும். அவனை அந்த கூப்பிடுற காட்டில் என்ன கூப்பிடுங்க? என்ன கூப்பிடுங்க? இஸ்ரவேலே அப்படின்னு கூப்பிடுங்க. அவன் சொல்லுங்க. ஆனா அவன் எப்படி கூடாரவாசியா இருந்தான்? என்னவா இருந்தாங்க? வீட்டுக்குரிய என்னைக்குமே ஒழுக்கத்துக்கு கட்டுப்படுவான். சொல்லுங்கய்யா. இந்த பிள்ளைங்கள்லாம் அப்படி ஊரு சுத்தம். கோச்சிக்காதீங்க பிள்ளைகள் இருந்தீங்கன்னா. ஊர் சுத்துற பிள்ளைங்கள்லாம் கொஞ்சம் கவனிங்க. வீட்டோடு அடங்கி இருக்கிறதுனா பெற்றவங்க உங்களுக்கு முன்னாடி அந்த வயசை தாண்டி வந்திருக்காங்க, அந்த பாதையை கடந்து போயிருக்காங்க. அந்த பாதையில எங்க
கரடு முரடு இருக்கும், எங்க பள்ளம் இருக்கும், எங்க குழி இருக்கும், எங்க கண்ணி இருக்கும்னு சொல்லி தெரியும். அதனால அவர்கள் உங்களுக்கு ஆலோசனை சொல்லுவாங்க. வேற வேலையே இல்லை இந்த கழுது கட்டைகளுக்கு. என்னங்க, கழுது கட்டைகளுக்கு வேலையே இல்லை. எது இருந்தாலும் அட்வைஸ். என்னங்க, உனக்கு அட்வைஸ் சொல்றது ஓயவே மாட்டியா? இல்லையா, அந்த பாதையில வந்திருக்கிறோம் ஐயா, அது எவ்வளவு சிரமப்படுத்தும் தெரியுயா, அதனால உன் நன்மைக்காக சொல்றேன்யா. இது காட்டு பயலுக்கு புரியாது. இப்போ சொல்ல புரியுதா? வீட்டு பயலுக்கு புரியும். இப்போ எடுத்து வாசிங்க. இப்போ சிஸ்டர் எடுத்து வாசிங்க. அடிமையானவன் என்றைக்கும் வீட்டிலே நிலைத்திரான். என்னங்க, என்றைக்கும் வீட்டிலே பாவம் செய்கிறவன் என்றைக்கு வீட்டுல நிலைத்திரான். நிலைத்திருக்கவே மாட்டான். he will never. சரீரம் இருக்கும், அது ஆவி பூரா ஐயோ மேய்ஞ்சுக்கிட்டே இருக்கும். சரீரம் இருக்கும், ஆனா மத்த 7 நாள் 6 நாளும் எங்கேயோ உலகத்துல ஆண்டவருக்கு பிரியமில்லாத இடத்துல இருக்கும். இப்போ அந்த பகுதி சொல்றாரு, சொல்லுங்கம்மா. குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஏன் நிலைத்திருக்கிறார்? அவர் வீட்டுல இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஐயா. அல்லேலூயா. இருக்கீங்களா? என்னோட இருக்கீங்களா? சொல்றாரு, குமாரன் என்றைக்கும் நிலைத்திருக்கிறார். ஆகையால் குமாரன் உங்களை விடுதலையாக்கினார். மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஒரு ஆமென் சொல்லுங்களேன் ஐயா. அல்லேலூயா. எத்தனை பேர் பாவத்திலிருந்து விடுதலை பெறணும்னு நினைக்கிறீங்க? நல்ல கவனிங்க. பி பிராங்க். பாவம் என்பது, அதை மறுபடியும் நாம் வாசிக்கிறோம். பாவம் என்பது கர்த்தருடைய வசனத்தை மீறுவதே பாவம். கர்த்தருடைய வசனத்தை ஒரு சின்ன துளி தாண்டினால பாவம். பாவம் என்பது தேவனுடைய வசனத்தை விசுவாசியாக இருப்பது பாவம். If you don't believe the word of God, இந்த வசனம் எனக்கு வேலை செய்யும் நீ விசுவாசிக்கிறது பாவம். 3வது, கர்த்தர் சொல்லுகிற காரியத்தை கடைப்பிடிக்க வேண்டிய காரியத்தை கடைப்பிடிப்பால் இருப்பது பாவம். நீதி நியாயத்தை செய்யாமல் இருப்பது பாவம். 3 கிரவுண்ட்ஸ்ல பாவம் அடிக்கிறார் ஆண்டவர். நீ கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து பார்க்கும்போது நான் ரொம்ப கரெக்டா இருக்கேன், ரொம்ப போயிட்டு இருக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் நின்று பாருங்க, வசனத்தின் வெளிச்சத்துல பாருங்க. see in the light of the word. வசனத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். சில நேரங்களில் எனக்கு சின்ன வார்த்தைகள் பார்க்கும்போது, சின்ன பொடி எழுத்துக்கள் சொன்ன இதாக இருக்கும்பொழுது ஐ யூஸ் லைட் யூஸ் பண்றேன். மருத்துவர்கள் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை கொஞ்சம் இது பொடிசா இருக்கு, நீங்க இப்படிலாம் பார்க்கக்கூடாது, நீங்க இப்படிலாம் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நான் என்ன பண்றேன், நான் யூஸ் மேக்னிஃபைங் கிளாஸ். ஆனாலும் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நீங்க தான் யூஸ் பண்ணோம், ரீடிங்காவது நீங்க யூஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ரீடிங் கிளாஸ் எனக்கு கொடுத்துருக்காங்க. கவனிங்க. இது வாசிக்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த வசனத்தின் வெளிச்சத்தில் நான் பார்க்கும் பொழுது என்கிட்ட எப்படிப்பட்ட நிலைப்பாடு இருக்கிறது என்று கண்டு கொள்வதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இல்லாட்டி நீ எதுவுமே தெரியாது, சத்தியம் தெரியாது. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களே. எனக்கு தூர பார்வை, ஆனா கிட்ட பார்வையில இருக்கு. பட் ஆனாலும் அவருடைய வசனத்தினால நான் மேற்கொள்கிறேன். நாமே சொல்றேன். சொல்றாரு, குமாரன் வீட்டில் இருக்கிறார். சொல்லுங்க, இயேசுவாகிய கிருபை வீட்டில் இருக்கிறாரு. நான் காட்டுவாசி கிடையாது. அவர் என்னை விடுதலையாக்க என் மத்தியில எனக்குள்ளாக உலாவி வருகிறார். திறந்த புஸ்தகமாரு, உன்னை மறைக்காத. உன்னை மறைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா, நான் மறுபடியும் சொல்றேன், என்னையும் பார்க்கிறவர் அவரே, நம்ம ஒவ்வொருவரையும் பார்க்கிறவர் அவரே. ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 1 தெசலோனிக்கர் 5ஆம் அதிகாரம், 1 தெசலோனிக்கர் தானே 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்க. இயேசு கிறிஸ்து வரும்பொழுது, ஆண்டவராக இயேசு மறுபடியும் வரப்போறார், பிரத்யட்சமா வரப்போறார். வரும்பொழுது என்ன நடக்கும், எப்படிப்பட்டவர்களை அவர் கூட்டிட்டு போவார் அப்படின்றத ரொம்ப தெளிவா அவர் சொல்றத நாம் அதை கவனிக்க, வாசிக்க,
தேவன் நமக்கு அருள் செய்வாராக. 23 வசனம் வாசிக்கிறேன், நானே வாசிக்கிறேன். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தம். சொல்லுங்க, இயேசு எங்களை பரிசுத்தமாக்க வீட்டிலே, அவருடைய வீட்டிலே இன்றைக்கு என் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். சரி, 1 2 எதுல பரிசுத்தமாக்கணும்? உங்கள் ஆவி, 2 ஆத்மா, சரீரம் முழுவதும். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும் பொழுது குற்றமற்றதா இருக்கும்படி நல்ல கவனிங்க. இயேசு கிறிஸ்து வரும் பொழுது நாம் பறந்து செல்வதற்கும் அவரோட நித்தியமா இருப்பதற்கும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது குற்றமற்ற வாழ்க்கை. இந்த வாழ்க்கை நம்முடைய பலத்தினால, இயேசுவின் கிருபையினால. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க ஒப்பு கொடுக்க சற்று தளர்ந்து போனாலும் இயேசு வேலை செய்யறன்றார். வாசிங்க 24 வசனம். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க, உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் தகப்பனார் சொல்வது இன்னைக்கு ஞாபகம் வருது. ஆண்டவர் 2 வகையில மீன் பிடிக்கிறார். எத்தனை வகையில? சத்தமா சொல்லுங்க. பக்கத்து பக்கத்துக்கு 2 வகையில மீன் பிடிக்கிறார். சிறந்தது வலையில, சிறக்காதது தூண்டில்ல. வலையில வரும், சொல்லுங்க, வலையில வர்றது முழுசா வரும், தூண்டில்ல வர்றது வாய் கிழிஞ்சு வரும். உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அவர் அப்படியே செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரிசுத்தமானது. ஆமென் சொல்லுங்களேன். பாவத்தின் வல்லமையினாலே நீ மேற்கொள்ளப்படாதபடிக்கு, பாவத்தின் வல்லமை நீ மேற்கொள்வதற்கு குமாரனாகிய இயேசு கிறிஸ்து உன்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கிறார், உன்னுடைய உள்ளத்தில் இருக்கிறார், உன்னுடைய ஆத்மாவில் இருக்கிறார், உன்னுடைய சரீரத்தில் இருக்கிறார். சொல்றார் ரோமர் 6 22. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலையாகி தேவனுக்கு அடிமைகளானபடியால் நீங்கள் அடையும் நன்மை பரிசுத்தத்திற்கு கொண்டு வருகிறது. என்னங்க இது? நான் என்னுடைய வயத வசனத்திலிருந்து வாசிக்கிறேன், என்னுடைய மொழிபெயர்ப்பிலிருந்து வாசிக்கிறேன். ரோமர் 6 ரோமருக்கு எழுதின நிருபம், 6 22 வசனத்தை வாசிக்கிறேன், கவனிங்க. இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து நின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன், முடிவோ நித்திய ஜீவன். அல்லேலூயா. அடிமைகள் முதல் நூற்றாண்டிலே ரோமர்கள் ஒரு தேசத்துல போய் அடிமைகள் எப்படி தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்றேன். பலசாலிகளை தெரிந்து கொள்வார். யாருங்க? நல்ல உற்சாகமா சொல்லுங்க, யாருங்க? பலசாலி. வெல் பில்ட் கொண்டு வருவான். ரோமாபுரியில ஒரு சந்தை வச்சிருந்தான், அடிமையின் சந்தை. என்ன சந்தைங்க? அழகான பெண்மணிகள், வெளி தோற்றத்தினால அவங்க வீட்டுக்கு வேலைக்கும் வீட்டில் இருக்கிற எஜமானிகளுக்கு உதவி செய்யும். அவர்கள் வேலைக்கு வாங்குறதுக்காக அடிமைகளை கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இவனை பாருங்கள், இவரும் பாருங்கள், இவரும் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவான்? ஏலம் விடுவான். மேடையில் நிறுத்தி கையில் காலெல்லாம் சங்கிலி கட்டியிருப்பான். ஏங்க ஓடிடுவானே, ஆட்ட சாட்டமா இருக்கிறான். இவனை நீங்கள் வாங்குவீர்கள் சொன்னால் 10 பேர் அடித்து நொறுக்கக்கூடிய நல்ல உடன் பாதுகாவலான இருப்பான். ஆமென் சொல்லுங்களேன். ஒரு ஆள் நம்ம கண்ணுக்கு அமுட்டு இருக்கிறாரு, அவரை நம்ம கொண்டு வர்றேன், தோத்துறோம். ஜெகன் வாங்க, ஜெகன் வாங்க. அவர் கொஞ்சம் வேலை நிமித்தமா தன்னுடைய பட்டணத்துக்கு போயிருக்கிறார், தன்னுடைய ஊருக்கு கிராமத்துக்கு போயிருக்காரு, வந்திருக்காரு. அவர் அப்போ பார்த்ததுக்கு இப்போ பார்த்ததுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கு. கை காலெல்லாம் கட்டி போட்டு இவரை வாங்கிக் கொள்கிற எத்தனை பேர், எத்தனை எஜமானங்களுக்கு தேவை அப்படின்னு சொல்லி உத்துமா. திடீர்னு ஒரு எஜமான் வர்றார். அந்த எஜமான் பேர் இயேசு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். எனக்கு தேவைப்பா அவர். நீ உலகத்துல என்ன பாவத்தின் அடிமைத்தரத்தில் நீ கட்டி வச்சிருந்தாலும் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு கிரையும் கொடுத்து இயேசு தம்முடைய ரத்தத்தை கொடுத்து கிரையை வாங்கிட்டு, விலையேறப்பட்ட ரத்தத்தில் கிளையை வாங்கிட்டு அப்படி திருப்பி
நீ மீட்கப்படுகிற நாளுக்காக இருக்கிறாய். நான் உன்னை பரலோகம் கொண்டு போவேன் அப்படின்னு சொல்லி ஒரு சீல் செஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த சீல் தான் பரிசுத்த ஆவியின் முத்திரை. அந்த முத்திரை எடுத்து அப்படி போடுவார். சூட காய்ச்சி அவன் தோள்பட்டையில போடுவாங்க. யாரு விலைக்கு வாங்கினாங்கனோ அது போடுவாங்க. அவனுக்கு துடிப்பான், ஐயோ வலிக்குது சார். அந்த நாள் முதற்கொண்டு யார் பார்த்தாலும் இவன் இன்னாருக்கு அடிமை. ஆமே சொல்லுங்களேன். உங்களை பார்த்தா இந்த உலகம் சொல்லணும் இயேசுவுக்கு அடிமை. தேங்க்யூ பிரதர், காட் பிளஸ் யூ. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. ஹல்லேலூயா. சொல்றாரு, இப்பொழுது நீங்கள் பாவத்திலிருந்து வெளியாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமையானதனால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன். எத்தனை பேர் ஆண்டவருடைய அடிமையா இருக்கீங்க? ஹல்லேலூயா. அடிமையா இருக்கிறவர்கள் விடுதலை இருக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அந்த விடுதலை இஷ்டப்படி வாழ்வதற்காக அல்ல, தேவனுக்கென்று வாழ்வதற்கு. சொல்லுங்க ஹல்லேலூயா. அப்போ இந்த விடுதலையாக்கப்பட்டவர்கள், அடிமையாக்கப்பட்டவர்களுக்கு நமக்கு கிடைக்கும் பலன் என்னங்க? பரிசுத்தம். ஹல்லேலூயா. என்ன சுத்தம்? என்ன சுத்தம்? பரிசுத்தம் என்பது 3 வகை. உங்களுக்கு தெரியும், வேக வேகமா சொல்றேன். உலகத்திலிருந்து, பாவத்திலிருந்து, பிசாசிலிருந்து பிரித்து எடுக்கப்படுகிறேன். I have been totally separated from the world, sin and Satan. 2, பிரித்தெடுப்புக்கிட்ட நான் கர்த்தருக்கு மாத்திரம் சொந்தக்காரன், கர்த்தருடைய சொத்து, அதை அவர் மாத்திரமே பயன்படுத்த முடியும் என்பது தான் பிரதிஷ்டை, பரிசுத்த நிலையில். 3வது, நான் ஒவ்வொரு நாளும் பிரதிஷ்டை செய்யப்பட்டு வாழ்வதில்லை. நான் என்ன வாழ்றேன்னா, ஒவ்வொரு நாளும் வசனத்தினால் என்னை சுத்திகரித்து கொண்டு அவருடைய தன்மையை நான் ஆவியில பெற்றுக்கொண்டு ஆத்துமாவிலே நான் புதிய மனுஷனா மாறி சரீரத்திலே என் கிரியைகளிலே அவரை வெளிப்படுத்துகிறேன். இதுதான் பரிசுத்தம். சும்மா வெள்ளையும் ஜலையும் போட்டுட்டு போறதுனால பரிசுத்தம் இல்லை. தயவு செய்து வெள்ளை உடை உடுத்திக் கொள்வர்களுக்கு நான் சொல்லுகிற ஒரு கூற்றல்ல. பொதுவாகவே எல்லாரும் நினைக்கிறார்கள் வெள்ளையும் போட்டுக்கொண்டால் நாம் பரிசுத்தமா இருக்கிறோம். இல்ல, நம்முடைய அன்பு சகோதரிகள் பிரம்மகுமாரி அவர்களும் போட்டுக்கிறாங்க. அவங்களை எங்கே போய் சேர்க்கிறது? பாவம். அநேகர் போட்டுக்கிறாங்க, வெள்ளையும் போட்டுக்கிறாங்க. வெள்ளையும் உடுத்திக் கொள்வது அது ஒரு அடையாளமா இருக்கலாம். ஆனா வெள்ளைக்கு முன்னாடி என்ன இருக்கணும்? நான் பாவத்திலிருந்து, உலகத்திலிருந்து, பிசாசு பிடிந்து விடுதலையாக்கப்பட்டிருக்கேனா? ஒண்ணு, நான் கர்த்தருடைய சொத்தா? ஆமீன் சொல்லுங்களேன். நான் கர்த்தருடைய சொத்து. இங்க இருக்கிற பொருட்கள் எல்லாம் கர்த்தருக்கு வாக்கப்பட்டிருக்கு. பிசாசுக்கு வாசிக்க கூடவே மாட்டேன். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். ஏன்? அவருக்கென்று நேர்ந்து கொண்டது. நீங்களும் நானும் கர்த்தர் தமக்கென்று நேர்ந்து கொண்டார். சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. தோத்துறையா. நிறைய பேர் கிராம ஊழியத்துக்கு போறாங்க. நான் மதியானம் உட்காந்துட்டு ஸ்பெஷலா ஒரு படம் போடுறேன், அதை உட்காந்து பாக்குறேன். இந்த கண்ணை மட்டும் கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கிட்டு திருவச்சுற. கண்ணை நீ பாக்குறதெல்லாம் உள்ள போய் பாதிக்குதியா? கண்கள் சரீரத்துக்கு விளக்கா இருக்கிறது. சொல்லுங்க, உன் சரீரம், உன் கண்கள் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் பிரகாசமா இருக்கும். சொல்லுங்க, என் கண்கள் தெளிவாயிருக்கிறது, ஆகையினால என் சரீரம் முழுவதும் பரிசுத்தமா இருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஓகே. ஆக இங்க சொல்றாரு, அப்போ பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரமோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் உண்டான கிருபை உனக்கு வாழ்வு கொடுக்க விரும்புறார். பாவத்தையே குடிச்சிட்டு, பாவத்தையே பருகிட்டு, பாவத்திலே வாழ்ந்துட்டு அப்படியே பரலோகம் போயிடலாம் நினைக்காது. தயவு செய்து உன்னை அவர் சுத்தம் பண்றதுக்கு வீட்டுல இருக்கிறாரு. நீ காட்டுல இல்ல, காட்டுல இருந்த வீட்டுக்கு வந்துரு. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா உற்சாகமா சொல்லுங்களேன். அதுக்குள்ள அம்மா கேட்டு வீட்டுக்கு அடங்கின பிள்ளைக்கு நல்லா சமைச்சு கொடுத்து அண்ணன் மாதிரியே தோலெல்லாம் எடுத்து மாட்டி தைச்சு வச்சு போய், என்னடா அப்பாவுக்கு சாப்பிட்டு 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 கொலஸ்ட்ரால் ஏறி கண்ணே போயிடுச்சு. தோத்துறோம், ஈசாக்கு கண்ணே போயிடுச்சு. என்னடா சமைச்சு நல்ல ருசியா இருக்குடா சாப்பாடு, நம்ம கறி பிரியராச்சே, சாப்பாடு நல்லா தானே இருக்கு. ஆனா சத்தம் பார்த்தா யாக்கோ மாதிரில இருக்கு, கையெல்லாம் தொட்டு பார்த்தா ஏசா மாதிரில இருக்கு. அவன்
போச்சே, கொஞ்சம் கூட ஆசீர்வாதத்தில் மிச்சம் வைக்கலையா அப்பா அப்படின்னு கேக்குறான். கொடுத்துட்டேனப்பா, ஒண்ணும் மிச்சம் இல்லையே. வீட்டுல இருக்கிற பிள்ளை வீட்டுல இருக்கிற இயேசுடைய வார்த்தைகளை கேட்க 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 இயேசுவினால் சுத்திகரிக்கப்பட்டதா இருக்கும். இந்த பாவத்தின் உலகத்தில் பாவத்தை வெறுக்கும், பரிசுத்தத்தை நேசிக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. நான் அப்படி எப்படி இருந்தாலும் சரி, எனக்கு நான் வீட்டுக்குள்ள இருக்கிறதுனால நான் அவர்கிட்ட போனேன்னா எனக்கு அழுகிடுவாரு. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். சொல்லுங்க. ஆனா பாவத்திற்கு நான் தொடர்ந்து இடம் கொடுக்கணும். அதுக்கு ஒரு சம்பளம் இருக்கு. There is a salary. அது மரணம். தேவனை விட்டு நித்தியமாய் பிரிந்து போகிற காரியம். நித்தியமா கந்தகமும் அக்கினும் எரிகிற நரக்கடலில் போகிற வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்காக நீங்களும் நானும் அழைக்கப்பட்டிருக்கோம். அது இல்ல. பிசாசுக்கும் தூதர்களுக்காக அவனுக்கு அந்தி கிறிஸ்துக்காக நியமிக்கப்பட்டதான் நரகம். அந்த நீ போன அவசியம் இல்லை. தேவ பிள்ளைய சொல்றாரு, நீ பரிசுத்தத்துக்காக அழைக்கப்பட்டிருக்க. ஆமென் சொல்ல. ஆனாலும் அப்படிப்பட்ட நிலைப்பாட்டில் இருப்பாய் என்றான். கர்த்தர் சொல்றார், என் கிருபை தரேன், உனக்கு நித்திய வாழ்வை தரேன், இன்னைக்கு நீ தாமதிக்காத, சுத்தம் பண்ணிக்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சொல்றார் பாருங்க, பாவத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை. மூணாவது, நியாயப்பிரமாணத்தின் சுமையிலிருந்து விடுதலை. எத்தனை பேர் இருக்கீங்க? கிறிஸ்துவுக்கு முன்பு மக்கள் கடுமையான விதிகள், கடுமையான சட்டங்கள், இதெல்லாம் கடைபிடிச்சாதான் நீதிமான்களாக்க முடியும் அப்படின்னு முயற்சித்தாங்க. கடுமையான சட்டங்கள். எத்தனை பேர் இருக்கீங்க? கடுமையான சட்டங்கள் வேணுமா? இருக்கீங்களா? நம்ம அப்படித்தான் பேசுறோம். சில நேரத்துல கிருபைக்குள்ள வாழ்ந்துட்டு அவ்வளவு சட்டம் பேசுறோம். அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. தகுதி இல்லாத நேசிக்கிற கிருபை தான் இயேசுயா. ஃபர்ஸ்ட் அதை புரிஞ்சுக்கீங்க. நம்ம கிட்ட 1008 ஓட்டைகள் இருக்கு, நம்ம மற்றவரை போய் பார்த்துக்கிட்டு இருக்கோமே அப்படின்றாரு. கடுமையான விதிகள் சட்டங்கள் கடைபிடிக்கும் மூலம் தான் நீதிமானாக்கப்படும். அப்படின்னா நான் கரெக்டா உபவாசம், நான் தசமா கொடுத்தாதான், நான் காணிக்கை கொடுத்தாதான், நான் ஏழைக்கு இறங்கினாதான், நான் எப்படி போனாதான், நான் இப்படி. கொஞ்சம் நிறுத்து. இந்த கடுமையான சட்டங்கள் இருந்து விடுதலை தருகிறார். முயற்சி பண்றாங்க. இயேசுவோ கிருபையினாலே விடுதலை கொடுக்கிறார். ஒரு அமைச்சர்ல இன்னைக்கு அந்த சட்ட திட்டங்களுடைய கடுமையினால நம்ம ஆண்டவரை பின்பற்றுறோமோ, அன்பினால பின்பற்றுறோமோ? எத்தனை பேர் அன்பினால பின்பற்றுறீங்க? அன்பு இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. எடுங்க யோவான் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை ஒரு சத்தமா எடுத்து வாசிங்க. வாசிங்க சிஸ்டர் சோஃபியா, வாசி. யோவான். என்னிடத்தில் அன்பாய் இருந்தால், நீங்கள் என்னிடத்தில் பாசமாயிருந்தால் என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். என் கற்பனைகளை கைக்கொள்ளுங்கள். ஒரு அமைச்சர்களே, அதுக்காக பழைய ஏற்பாட்டில் இருக்கிறதெல்லாம் கூட்டிட்டு போயிட்டே இருங்கடா அப்படின்னு சொல்ல. நீங்க இடத்துல அன்பா இருந்தீங்கன்னா கை கொள்ளுங்க. கை கொள்ளும்போது உங்க பலத்தினால, உங்க சொந்த முயற்சினால் கை கொள்ளாதீங்க. நீங்க கை கொள்ள வேண்டிய விதமே என்னுடைய பலத்தினால. சொல்லுங்க. அதனாலதான் பவுல் சொல்றார், பிலிப்பியர் 4:13 சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய, பழைய ஏற்பாட்டின் வசனங்களை கை கொள்ள, புதிய ஏற்பாட்டின் உடன்படிக்கையின் வசனங்களை கை கொள்ள எனக்கு பலன் உண்டு. நிறைய பேர் சந்தோஷமா அப்பாடா எல்லாத்தையும் விட்டு ஓடிடலாம். என்னத்துல அன்பா இருந்தீங்களா? என்ன கற்பனை? 10 கட்டளைய 3 கற்பனையில் கொண்டு வந்துட்டார். உன் தேவனாய் கர்த்தரை முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சத்துவத்தோடும் அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிப்பது போல. அல்லேலூயா. இந்த காதல் பண்றவனுங்க எல்லாம் என்ன பண்ணுவானுங்கன்னா, காதல் கடிதத்தை எழுதி கொடுத்துருவானுங்க. யாருக்கும் ஐடியா கொடுக்குறான்னு நினைச்சிடாதீங்க, அது சரியா வராது. இவன் என்ன பண்ணா, எழுதி கொடுத்துட்டு அந்த நபரை பார்க்கறது போய் பஸ் ஸ்டாண்ட்லயே நிற்பான். இப்படியே போய் நிற்பான். இது கட்டாயமா அன்பினாலையா? அன்பினால்தான் போறான். வாரான். ஆனா கல்யாணம் கட்டி 2 வருஷம் முகத்தை பார்த்த பிறகு போயிட்டே இருக்கான். இது அன்பா? இது அன்பே இல்லை.
அன்புள்ளவன் எல்லா சூழ்நிலையிலும் அன்பு கூறுவான். அதுக்கு தான் 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை எடுத்து வாசி. ரீட் த ஸ்கிரிப்சர்ஸ். அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், இருமாப்பா இராது, பொறாமை கொள்ளாது. அல்லேலூயா சொல்லுங்களேன். சில பேர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அன்பு கூறுவாங்க. ஐயோ என் மனைவி என் பிள்ளை அப்படியெல்லாம் அவன் பார்த்து படிக்க வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்து இது ஒரு குடும்பத்தில் நடந்ததுங்க, பேரெல்லாம் சொல்ல மாட்டேன், இங்கே இல்லை அந்த நபர் எல்லாம் பார்த்து படிக்க வச்சவொடனே ஏ என்னடா நீ அப்படின்னு அந்த அம்மா. நான் அப்படியே கேட்குறேன், பாவமா இருக்கு அவர் பார்க்க, நல்ல மனுஷன், நீங்கள் அன்பு மட்டும் செலுத்துங்க ஏன்டான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். இன்னைக்கு அன்பு சொல்றாரு, அன்பு செலுத்துறாரு. இன்னைக்கு எல்லாம் மறந்துடுறோம். we forget things. நேசிச்சு நம்ம இந்த உலக பிரகாரமாக காதலிச்சு திருமணம், அதனை காதலுக்கு நான் எதிரி கிடையாது, அது சரியா வராது, வரமாட்டேன்து. அதனாலதான் ரொம்ப, அதனால அப்படிப்பட்ட விதத்தில் நீங்கள் திருமணம் பண்ணியிருந்தீங்கன்னா உங்க கணவருக்கு ஆட்சேபிங்க, உங்க மனைவிக்கு ஆட்சேபிங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, என் மேல அன்பா இருந்தீங்கன்னா என்ன செய்யுங்க, நான் சொன்ன பிரமாணத்தை கை கொள்ளுங்க. பிரமாணம் என்ன சொல்லுது? அன்புக்குள்ளாக எல்லா கட்டளைகளும் அடங்கி இருக்கிறது. சொல்லுங்களேன். 10 கட்டளையில முதல் கட்டளை வாசிங்க. யாத்திராமம் 20ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. வேகமா வாசிங்க. உன்னை அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து தேசத்தில் உலகம் புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். புறப்பட பண்ணின தேவனாகிய கர்த்தர் நானே. நீங்களா புறப்பட்டு வந்தீங்களா? தாவீது சொல்ற மாதிரி பக்தி உள்ள தனக்காக தெரிந்து கொள்ள கூட்டத்தில் வந்தோமா? இல்ல. ஒவ்வொருத்தரும் திரும்பி பார்த்தீங்கன்னா, ஐயோ சாக்கடை போய என்ன தேடி வந்தாரே. அல்லேலூயா சொல்லுங்களேன். ஒன்னுத்துக்கு உதவா கரையா இருந்த என்ன தேடி வந்தார, கிருபை தானே. புறப்பட பண்ணின தேவனாய் கர்த்தர், புறப்பட்டேன், உலகத்திலிருந்து புறப்பட்டேன், இதுல இருந்து புறப்பட்டேன், எகிப்திலிருந்து புறப்பட்டேன், அடிமைத்தனத்திலிருந்து புறப்பட்டேன், புறப்பட்ட தேவனாய் கர்த்தர் நானே. என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அன்பு கூறுகிறவன் தேவன் மேல அன்பு கூர்ந்து முதலாவது போனை பார்க்க மாட்டான், கர்த்தரை மாத்திரம் பார்ப்பான். சொல்லுங்களேன். அல்லேலூயா. என்னையா நம்ம பார்க்கறதெல்லாம் சொல்றாரு பாஸ்டர், எனக்கு தெரியாது. நீங்க முதல் ஃபேஸ்புக் பாரு, இது பாரு, அதை ஓரத்தை கட்டிட்டு முதல் தேவ சமூகத்தில் உட்காந்து, கர்த்தாவே இந்த புதிய நாளுக்காய் நன்றி. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க. கர்த்தாவே நீர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காய் நன்றி. இது கர்த்தர் உண்டுபடிய நாள், இதுல மகிழ்ந்து களி கூறுவேன். இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய ரத்தத்தினாலே என்னை பரிசுத்தமாக்கும். முதல்ல உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பரிசுத்தப்படுத்திக்க. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சொல்லுங்க. 2வது, இஸ்ரவேலை ஆசீர்வதி, எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக்கொள். நாங்க அதான் செய்யறோம். கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தினால் எங்களை கழுவி சுத்திகரித்த பிறகு அதுக்கப்புறம் சொல்லுவோம், ஆண்டவரே நாங்கள் இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறோம், எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்கிறோம். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்கள் சொன்னதுக்காக ஸ்தோத்திரம். எங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதானம், அரண்மனைக்குள்ளே சுகம் உண்டாயிருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். அப்போ எனக்கு சுகம் உண்டாயிருக்கு, ஆரோக்கியம் உண்டாயிருக்கு. முதல்ல அதான் செய்யறேன். முதல்ல எழுந்த உடனே அதை பார்த்துட்டு இல்லை, முதல்ல வேற எது பார்க்கல, கர்த்தருக்கு தெரியும். இந்த வேலையில நிறுத்து. முதல்ல fooling ourselves. உன் தேவனாய் கர்த்தர் முழு உருவத்தோடு, முழு ஆத்துமோடு, முழு பலத்தோடு, முழு சத்துவத்தோடு அன்பு கூறுவாயாக. உன்னை நேசிப்பது போல எல்லா இடத்திலும் தேவனுடைய அன்பை காமி. ஆமென் சொல்லுங்களேன். அன்புன்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே திரைப்படங்கள் தவறாக அன்பை பிரதிபலிப்பதினாலே எடுத்து காட்டுவது பால் உறவுக்காக, காதலுக்காக, வெளித்தோற்றத்திற்காக அன்பை வெளிப்படுத்துகிற திரைப்படங்களை பார்த்திருக்கிற வாலிப தம்பிமார் தங்கச்சிமார் பார்த்து கேட்கிறேன், அந்த அன்பு அல்ல. இந்த அன்பு வித்தியாசமான அன்பு, இது தேவரகமான அன்பு. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சகலத்தையும் தாங்குகிற அன்பு, சகிக்கிற அன்பு. அல்லேலூயா. அவருக்கு கீழ்ப்படுகிறது தான் அன்பு. ஆமென் சொல்லுங்களேன். அவருடைய வசனம் சொல்லுங்க, அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிவதே அன்பா இருக்கிறது. அல்லேலூயா. இவ பாக்குறா, பஸ் ஸ்டாண்ட்ல நிற்கிறான், வந்துட்டான்டா அப்படின்னு உடனே இவ அதை பார்த்து, என் மேல அன்பா இருக்கான், அதான் வந்திருக்கான்.
நல்லா வந்தாம்போ. கல்யாணம் கட்டின பிறகுதான் இருக்குது நிறைய சிரமங்கள்லாம். இதுக்கே இவ்வளவு நம்ம மார்க் போடுறோமே. இயேசு சொல்றாரு, என்னிடத்தில் அன்பா என்றால் என் வார்த்தைகளை கை கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தர் மேல அன்பா இருக்கிறீங்க? அல்லேலூயா, ஆமென். அப்போ கலாத்தியர் 5:25 வாசிக்கிறேன். 5:1. கலாத்தியர் 5:1. ஆனபடியினாலே நீங்கள் மறுபடியும் அடிமைத்தனத்தின் நுகத்துக்கு உட்படாமல். அடிமைத்தனத்தின் முகத்திற்கு உட்படா. ஐயா, முன்னாடியே நீங்க அடிமைகளா இருந்துட்டீங்க. பாவத்தின் அடிமை, சாபத்தின் அடிமையில் என்ன ஆயிட்டீங்க? நீங்க அடிமைகளா இருந்தீர்கள். You have been under slavery for so many years. திருப்பியும் போய் ஏன் மாற்ற அப்படின்றாரு. திருப்பியும் போய் அடிமைத்தனத்துக்கு உட்படாமல் கிறிஸ்து நமக்கு உண்டாக்கின சுயாதீன நிலைமையிலே நிலை கொண்டிருங்கள். இப்ப இன்னொரு சொல்றாரு, இப்ப நம் சுதந்திரம் உடையவர்களாக இருப்பதற்காக கிறிஸ்து நம்மை விடுதலை ஆக்கியிருக்காரு. சுதந்திரமா இருக்கிறதுக்கு ஏன் விடுதலை ஆக்கியிருக்கிறாரு? அதனால நீங்க என்ன செய்யுங்க, உறுதியா நிலைத்திருங்கப்பா. மீண்டும் நீங்க உங்களை அடிமைத்தனத்தின் நுகத்தின் சுமைக்கு நீங்க என்ன செய்யாதீங்க, போய் கழுத்தை கொடுக்காதீங்க. சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆக சட்டத்தை வச்சு சபையை நடத்துறது வேலை இல்லை, கிருபையை வைத்து தான் சபையை நடத்துறார். சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. என்கிட்ட இல்லாத கிருபை அவர்கிட்ட இருக்கும், என்கிட்ட இல்லாத கிருபை அவருக்கு பிரதர்கிட்ட இருக்கும். எல்லார்கிட்டையும் கிருபைகள் ஆண்டவர் கொடுத்துருக்காரு. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால நான் பெரியவன் நீ பெரியவன்றதுக்கு வேலையே இல்லை. கிருபையான இயேசு நம்மோடு இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. We are not under rules and regulations. சட்ட திட்டங்களுக்கு நாம் அடிபணிந்து இல்லை, நாம் தேவனுடைய கிருபைக்கு அடிபணிந்து இருக்கிறோம். கிருபை அன்பினாலே கீழ்ப்படிவதற்கு உதவி செய்கிறது. கடைசியாக இந்த கிருபையாக இயேசு எனக்கு 4வது விதத்தில் விடுதலை தராரு. நான் சும்மா கிடந்தேன், என் குடும்பம், என் வேலை, என் காரியத்தை நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்போ அன்பை பகிர்ந்து கொள்வோம், அன்புக்காக தேவனுடைய அன்பை பரிசாற்றவும் என்னை அழைச்சிருக்கிறார். ஆமென் சொல்களேன். அன்பின் முழு ஒரு குறுகிய வட்டத்தில் இருந்தேன். என் பிள்ளை, என் கணவர், என் மனைவி, என் குடும்பம் அப்படின்னு நான் வாழ்ந்து கொண்டிருந்ததை கொஞ்சம் வாசலை திறந்து, ஒரு அமைச்சல்களை திறந்து அந்த வட்டத்திலிருந்து நான் வெளி வந்து நான் என்ன செய்யறேன், அந்த அன்பை பிறர் மத்தியிலே காண்பிக்கிறேன். இருக்கீங்களா? எத்தனை பேர் கர்த்தருக்கு சாட்சியா இருக்க போறீங்க? எத்தனை பேர் சாட்சியா இருக்கிறீங்க? வார்த்தையிலும் குணத்திலும் நடப்பிலும். அல்லேலூயா. என் வாயின் வார்த்தை, என் குணம், என் நடக்க. எடுத்து வாசிங்க. கலாத்தியர்கள் இருக்கும். கிறிஸ்தவ சுதந்திரம் என்பது சுயநலமா இருப்பதற்கோ பாவத்தில் ஈடுபடுவதற்கோ ஒரு சாக்கு போக்கு கிடையாது. ஆண்டவர் விடுதலை ஆக்கிட்டார். நான் போறப்ப ரகசியமா ஒரு கோட்டரை வாங்கிட்டு போயிட்டு குடிச்சுக்குவேன். அதுக்காக ஒண்ணு அழைக்கல. சுதந்திரத்தை தப்பா பயன்படுத்துறது அழைக்கல. ஒருத்தன் பேசுறான், நீதிப்படுத்துறான். பாண்டிச்சேரி இல்லைங்க, குடிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா கொஞ்சம் முரட்டு குடிச்சிட்டு போயிடுவான். ஆனா தமிழ்நாட்டுல இருந்து வந்து குடிப்பான், குடிச்சு அப்படி தலைக்கலா சாக்கடையில் கிடப்பான். வித்தியாசம் பேசுறான். இவ்வளவு கஷ்டமா இருக்கு பாருங்க கேட்கும்போது, தமிழர்களை பேசும்போது. அவன் குடிச்சா கரெக்டா குடிக்கிறானா, குடிதான். ஆனா இவன் குடிச்சா என்ன முரட்டா குடிக்கிறானா. நான் ஒரு வீட்டில் போய் என்னுடைய கல்லூரி, வேதாம் கல்லூரி வாழ்க்கையில் உட்கார்ந்துருக்கும் பொழுது ரட்சிக்கப்பட்டவங்க எனக்கு கொண்டு வந்து வைன் வைத்தாங்க. ஹலோ, ஐ சட் ஹேவ் சம் வைன் அப்படின்னா. நோ, இட்ஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட். உங்களுக்கு இருந்துருக்கு நல்லதுன்னா. டஸ் இட் கண்டெயின் ஆல்கஹால்? அதில் சாராயம் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எஸ், லிட்டில் பிட். ஐ டோன்ட் வாண்ட். அது எனக்கு வேணாம். திராட்சை ரசம் புளியப்பட்டது ஃப்ரெஷ்ஷாக தான் அது பருகிறதுக்கு நல்லது. அதை பதப்படுத்தி வச்சு அதுல போதை ஏறணும்னு குடிச்சா நல்லதில்லை. புரிஞ்சுட்டீங்களா? இப்ப தாவீதை பார்க்கும்பொழுது பவுல் சொல்றாரு,
தீமோத்தி ரொம்ப ஃபாஸ்டிங் போடுற நீ, அதனால வயிறு புண்ணா இருக்கு, கொஞ்சம் திராட்சை ரசத்தை சேர்த்துக்க அப்படின்னு நம்ம ஆள்களுக்கு சந்தோஷமாயிடுச்சு. குடிமகன்களுக்கு எல்லாம் சந்தோஷமாயிடுச்சு. அவர் சொல்றாரு பாரு, ஊழியக்காரர் கொஞ்சம் குடிச்சுக்கன்றாரு. இந்த வார்த்தை எவ்வளவு கொள்ளுது பாருங்களேன். அதனாலதான் நான் ரொம்ப தெளிவா குடி என்கிற வரத்துல இடத்துல பருகு என்று பயன்படுத்துறேன். ஐ யூஸ் த டேர்ம் பருகு. என்னால் பருகுவது வேற, குடியினோன்னு நம்ம நேரம் அங்க போயிடுறோம். இங்க சொல்றாரு, கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற சுதந்திரம் சுயநலமா இருப்பதற்காக அல்ல, பாவத்தில் ஈடுபடுவதற்கு ஒரு சாக்கு போக்கு கிடையாது. கர்த்தர் சுதந்திரமா கொடுத்தார். ஒருத்தன் கேட்கறான், வீடி குடியாக இருப்பாயாக அப்படின்னு போட்டிருக்கா. ஒரு நிமிஷம், விடுதலை ஆயிட்ட, நீ தேவனுடைய பிள்ளை, மீட்கப்பட்ட பிள்ளை. சிகரெட் என்ன செய்யுது? புகை பிடித்தல், உடல் நலத்துக்கு எதுக்குடா போடுறீங்க? இந்த உடல் யாருக்குரியது? வாலிபர்லாம் சொல்லுங்களேன், இந்த உடல் யாருக்குரியது? கர்த்தருக்கு. சத்தமா சொல்லுங்க, கர்த்தருக்குரியது. அவருடைய சொத்து, அதான் பிரதிஷ்டை, அவர் தான் முதலாளி. இந்த சரீரத்துக்குள்ள நான் எதை அனுப்ப முன்னாடி சொல்லணும், முதலாளி இது உனக்கு விருப்பம் தானே எனக்கு தெரிஞ்சுக்கிட்டேன், நான் தெரிஞ்சுக்கிட்டதுனால இதை நான் உள்ள அனுமதிக்கிறது இல்லை, நிக்கிறது தான் தேவ பிள்ளைக்கு அடையாளம். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க, அல்லேலூயா. தோத்திரம் தோத்திரம், கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஊழியத்துக்கு போயிட்டு ஊழியம் செஞ்சுட்டோம், கர்த்தராவே நாங்கள் பிரயோஜனமான ஊழியக்காரங்க, ஒரு 10 பரோட்டா மட்டும் சாப்பிட்டுக்கிறோம், அப்படி சாப்பிட்டுருக்கோம். கேவலமா இருக்குல்ல. நல்லது சாப்பிடுங்க, நல்ல காரியம் சாப்பிடுங்க. ஒரு நாள் தேவனுடைய ஊழியக்காரன் ஒன்னே மோசஸ் ஊழியத்தில் நான் நிறைய தொடப்பட்டிருக்கேன். அவர் பாடின பாடல், ஒன்றே 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 I suffered in my life sin Jesus delivered from my sins. என் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கினார்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு பாடுவார். அவர் ஒரு நாள் ஃபோன் பண்றார், ஐயா கண்ணு தெரியலையா, கண்ணு தெரியலையா, எனக்கு ஒரே ஒரு மகன் இருக்கா ஐயா, அவளை கட்டி கொடுக்கணும் ஐயா, சுகர் அதிகமாயிருச்சு, கண்ணு போயிடுச்சியா, என்ன பண்றதுன்னே தெரியலையா. எப்படி இருக்கும்? தெரிந்தவரை பார்த்தேன், ஒரு காசோலை எழுதினேன். அந்த காசோலை அவர்கிட்ட கொடுத்து, அப்புறம் தாமஸ் நீங்க நேரா அவர்கிட்ட சேர்த்துருங்க, நான் சேர்த்துறேன் பாஸ்டர். கொஞ்ச நாள்ல அவர் இறந்து போனார். ஊழியக்காரர், இப்படிப்பட்ட ஊழியக்காரன் கர்த்தருக்காக நிற்கணும் ஐயா. கர்த்தருக்காக நிக்கிறையா நீங்களா? கர்த்தருடைய ஊழியக்காரங்க. பொரிச்சதையாவது இதையும் சாப்பிட்டுட்டு நம்முடைய சரீரத்தை கேடுபடுத்துறோம். அன்பினாலே நான் கீழ்ப்படிவேன். சொல்லுங்க, நான் அன்பினாலே கர்த்தருக்கு கீழ்ப்படிவேன். அல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. என் சுதந்திரம் என்னுடைய விருப்பத்துக்காக அல்ல, அவருடைய கட்டுப்பாடுக்கு. ஆமென் சொல்லுங்களேன். அன்பினாலே, என் மேல அன்பினால தானே சொல்றாரு கர்த்தர். எத்தனை பேர் இருக்கீங்க கர்த்தர் அன்போடு உங்களோடு பேசுறார்? அல்லேலூயா. அன்பினால தான் பேசுறார். சொல்றார். கடைசி சொல்லி முடிச்சு பந்திக்கு போவோம். கவனிங்க, மற்றவர்களுக்கு மீது அன்பு செலுத்தி அவர்களுக்கு ஊழியம் செய்கிற ஒரு வாழ்க்கை தான் இயேசு ஆகிய கிருபை தருகிற விடுதலையின் வாழ்க்கை. இருக்கீங்களா? நல்லா உச்சமா சொல்லுங்க, அல்லேலூயா. ப்ளீஸ், நான் வேஸ்ட் பண்ணவே மாட்டேன். என் பிள்ளைங்க வேஸ்ட் பண்ணுவாங்க, வேஸ்ட் பண்ணுவாங்க. அவங்களாம் கறி சாப்பிட மாட்டாங்க, அதை எடுத்து நான் சாப்பிட்டேன். அது எனக்கு சரியில்லைன்றது இப்போதான் புரியுது. அவங்களுக்கு பிடிக்காது, சாதம் தான் சாப்பிடுவாங்க. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசித்து முடிப்போம். சகோதரரே, கலாத்தியர் 5:13 வாசிங்கம்மா. சகோதரரே, சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். நீங்க எதுக்கு அழைக்கப்பட்டீங்க? சுயாதீனத்து. நல்லா மறுபடியும் வாசிக்கிறீங்க.
என் பிரியமானவர்களே, சுதந்திரமாய் இருப்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். இதான் சொல்ல வர்றார். வாசிங்கவா. இந்த சுயாதீனத்தை, இந்த சுதந்திரத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல், மாம்சத்துக்கு ஏதுவாக அனுசரியாமல், அன்பினாலே, இருங்க, இந்த சுதந்திரத்தை மாம்சத்தின் ஆட்சைகளை அனுபவிப்பதற்கு சாதகமாக பயன்படுத்தாதீங்க. அது பயன்படுத்தாம அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? ஊழியம் செய்யுங்கள், பணி செய்யுங்கள். இருக்கீங்களா? அன்பினாலே. என் பேரை கூப்பிட்டுட்டாங்க, அதனால. நீ பேரை கூப்பிடுறாங்களோ கூப்பிடலையோ, அன்பினாலே. ஒரு ஆமே சொல்லுங்களேன். அல்லேலூயா. நல்லா உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா. அங்க இருந்து வீட்டை காலி பண்ணிக்கிட்டு வர்றதுக்கு அநேக பிள்ளைங்க, பெண் பிள்ளைங்க நேரத்தெல்லாம் தியாகம் பண்ணி வந்து எல்லாத்தையும் எடுத்து ஒழுங்குபடுத்தி பொருட்களை கொண்டு வந்து அங்கங்க எங்கெல்லாம் வைக்கணுமோ வைக்கிறாங்க. அவங்களுடைய அன்பை நினைச்சு பார்க்கிறேன். ஆண்டவர் துதிக்கிறேன். உதவி செய்கிறார் அன்பினால. அது எவ்வளவு பணம் காசு கொடுத்தாலும் ஈடாகாது. ஆமே சொல்ல. இதே மாதிரிதான் நீங்கள் பாராட்டுகிற தேவனுடைய அன்பு. நம் விடுதலையாக்கப்பட்டது எதுக்காக விடுதலையாக்கப்பட்டிருக்கோம்? இந்த அன்பை பிறரிடத்துல வெளிப்படுத்த. ஒரு ஆமே சொல்லுங்கள்ல. அல்லேலூயா. நல்லா உற்சாகமா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த அன்பு ரொம்ப முக்கியம். மறுபடியும் அதை நான் வாசிக்கிறேன். நான் கர்த்தர் எனக்கு தந்த புதிய மொழிபெயர்ப்பிலிருந்து. அந்த மொழிபெயர்ப்பு பேர் என்ன சொல்ற பாருங்க, இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்பு. இந்திய சமகால தமிழ் மொழிபெயர்ப்புன்னு பேசுறேன். எனக்கு பிரியமானவர்களே, சுதந்திரமாய் இருப்பதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஆனால் உங்கள் சுதந்திரத்தை மாம்சத்தின் ஆசைகளை அனுபவிப்பதற்கு சாதகமாக பயன்படுத்தாதீர்கள். Don't ever use that liberty for to fulfill your lust. உங்கள் சரீரத்தின் இச்சைகளை நிறைவேற்றுவதற்காக நீங்க பயன்படுத்தாதீங்க. அதுக்கு என்ன செய்யுங்கன்னா, அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் என்ன செய்யுங்க? பணி செய்யுங்க. காலையில கிளம்பிட்டங்க, எல்லாருக்கும் வெள்ளை சட்டை தான் எடுத்து வச்சாங்க பாஸ்டர்மா. இந்த சட்டையில பட்டன் இருக்கிறது அவங்களுக்கு பட்டன் இல்லைன்றது தெரியல. இந்த சட்டன் பட்டன் எடுத்துட்டா என்னுடைய நெஞ்சு தெரியும், அது நிர்வாணம் தெரியுற மாதிரி. அம்மா வேற சட்டை இருந்தா கொடுமா அப்படின்னு கேட்டேன். இல்லப்பா உடனடியாக நான் தைச்சு தரேன். எப்பவுமே நல்ல சட்டைகள் கம்பெனி சட்டையில் வாங்கி இங்கே ஒரு பட்டன் இருக்கும், எக்ஸ்ட்ரா பட்டன் இருக்கும். இது இருக்குமா, முடிஞ்சா தைக்க முடியுமான்னு பார்த்தேன். டக்குன்னு வெட்டினாங்க, நூலை கோத்தாங்க. கிருபா பாப்பா உட்காந்து எனக்கு பட்டன் தைச்சு கொடுத்துட்டாங்க. அன்பு. வேற வேலை இல்லை பாஸ்டருக்கு அப்படின்னு அந்த பாப்பா போயிருக்கலாம். அன்பு, ஜஸ்ட் லவ். ரொம்ப நன்றி தாயி, நன்றிம்மா. பாஸ்டர்மாக்கு நன்றி செலுத்திட்டு சட்டையை மாட்டிட்டு வந்தேன். தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு எத்தனையோ பேர் அன்பு இல்லாதவங்க சபையில் இருக்காங்க. அவங்களுக்கு அன்பு பாராட்டுறதுக்கு உங்களுக்கு ஆயத்தம் தானே? சொல்லுங்களேன். உங்க பேர் என்ன? நீங்க எங்கிருந்து வரீங்க? நல்லா இருக்கீங்களா? உங்களுக்கு என்ன வியாபாரம், என்ன தொழில்? சிறப்பா இருக்கீங்களா? உங்களுக்கு பணி நல்லா இருக்கா? உங்களுக்காக நான் பிரார்த்தனை ஏறெடுக்கட்டுமா? அவங்களுடைய நிதி நிலை என்ன? ஏதாவது நீங்காவது விசாரிச்சிருக்கோமா? இத இயேசு அதற்காக தான் விடுதலை தந்தார். அமைச்சர்களே, அன்பிலே ஊழியம் செய்ய சுதந்திரம். என் ஆசை விருப்பங்களை நிறைவேற்றுவதற்காக அல்ல. அல்லேலூயா. ஐயோ பாஸ்டர் வீட்டுக்கு வர மாட்டாரு, கூப்பிட்டாதான் வருவார், அதனால வீடு சந்திப்புக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு உட்காந்து கொட்டயமா உட்காந்து அப்படியே சினிமா படம் பார்த்துட்டு இருக்கிறதுக்கா? சினிமா படத்தினாலே ஏவப்பட்டு வாக்களித்தருடைய நிலையை இன்றைக்கு பாருங்கள். எவ்வளவு சிரமப்படுறாரு அவரு. எத்தனை பேர் சிஎம்காக ஜெபம் பண்றீங்க? Are you praying for him? இன்னும் அவருக்கு முதிர்ச்சி வேணும். We have to pray. முதிர்ச்சியே இல்லை அவருக்கு பேசும் பொழுது.
ஆண்டவர் கிருபை தருவாராக. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். சாராய கடல்லாம் மூடினது ஒரு சந்தோஷம். அவருக்கு இன்னும் ஞானத்தை தருவாராக, கிருபை தருவாராக, பணிவை தருவாராக. அதனால் சபாநாயகரா எனக்கும் உறவுக்காரர், ரொம்ப நெருங்கியவர் ஜேசிடி பிரகாபாரன் ஐயா உள்ள வச்சிருக்கார். அவர் அப்பப்போ வசனத்தை எடுத்து விட்டுட்டே இருக்கார் உள்ள. ஆமென் சொல்லுங்களேன். அப்படிப்பட்ட ஆலோசகர்கள் இருக்காங்க. அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆனா அந்த மனுஷன் கர்த்தருக்கு தூரமானவர் அல்ல. கிருபையாக இயேசு அவரை பற்றி கொள்வாராக. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நல்ல உற்சாகமா மறுபடி சொல்றேன். நான் எனக்கு கிடைத்த சுதந்திரம் அவருடைய அன்பை பகிர்ந்து கொள்வதற்கு கண்களை முடியாண்டு நோக்கி பார்ப்போம். பிளீஸ், இயேசு வர போறாரு. அவர் வரும்பொழுது என்னை விடுதலையாக்கின இந்த 4 பகுதி. இயேசுவாகிய கிருபை என்னை பாவ தண்டனையிலிருந்து விடுதலையாக்கிடுச்சு. பாவத்தின் வல்லமையிலிருந்து என்னை விடுதலையாக்கிடுச்சு. விடுதலையாக்கிட்டே வருது. அவருடைய வசனம் இருக்கிறதுனால ஜெயிக்கிறேன். 3வது, நியாயப்பிரமாணத்தின் சுமையிலிருந்து 4வது, அவருடைய அன்பை பிறர் மத்தியில் அன்பினாலே நான் ஊழியம் செய்வதற்கு நான் அழைக்கப்பட்டிருக்கேன். எதனால ஊழியம் செய்ய? போட்டி பொறாமையில ஊழியம் செய்யாதீங்க தயவு செய்து. போட்டி பொறாமை எதுவுமே சரியா வராது. பவுல்கிட்ட வந்து சொல்றாங்க, பவுலே சொல்றாரு, என்னை நேசிக்கிறவளாலும் என்னை வெறுக்கிறவளாலும் இயேசு மகிமைப்படுறாருன்றார். அன்று அறியாதவங்க அவங்க எல்லாம் நாமத்தினால பிசாசை துரத்தி போறானுங்க. தேவ மகிமை போட்டி போறாம அன்பினாலே செய்க. எத்தனை பேர் எல்லா ஆத்துமாக்கள் ரட்சிக்கப்படணும்னு நினைக்கிறீங்க? ஆத்துமாக்கள் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவும் அவர் சித்தம் உள்ளவராயிருக்கிறார். ஆகவே இந்த சத்தத்தை கேட்கிற நீங்களும் என்ன செய்யணும்? எனக்கு கிடைக்கிற வாய்ப்புல கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க போனோம். அல்லேலூயா சொல்லுங்களேன். குழுக்களோடு சேர்ந்துக்கங்க, குழுக்களோடு போங்க, ஆஸ்பத்திரி ஊழியத்துக்கு போங்க, மருத்துவமனை ஊழியத்துக்கு போங்க, பார்க்கும் பொழுது வீடு சந்திப்பு முடியாதவங்களுக்கு போங்க, கூப்பிடுறவங்களுக்கு போங்க, 2 பேரா போங்க. டோன்ட் எவர் கோ இன் சிங்கிள். ஒருத்தர் எடுத்து சொல்லிட்டு இருக்கும், ஒருத்தர் ஜெபத்துல தாங்குங்க. ஊழியத்தை செய்யும் பொழுது ஜெபத்துல தாங்குங்க. விடுதலை பார்க்கும் பொழுது யாரால வருகிறது? கிருபையாக இயேசுவினால தான் வருகிறது. வேற யாராலும் விடுதலை கிடையாது. இப்படிப்பட்ட விடுதலையை நான் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறேன் ஐயா. எப்படியோ கீழ்ப்படின்னு நினைக்கிறேன். கட்டாயத்துக்காக வாழணும்னு நினைக்கிறோம். ஐயோ இப்படி செஞ்சாதானே ஆண்டவர் இல்லாட்டி என்ன அடிச்சிருவார் அப்படின்னு முதல்ல நிறுத்திட்டு அன்பினாலே தேவனை தேடுங்கள். இந்த சரீரம் அவருடைய சரீரம், மீட்கப்பட்ட சரீரம். இந்த சரீரத்திலிருந்து நாம் விடுதலை பெற்றுக் கொண்டதுனால, சுதந்திரத்தை பெற்றுக் கொண்டதுனால நாம் பார்க்கும் இஷ்டப்படி வாழ்றதுக்காக அல்ல, அன்பினாலே ஒளிஞ்ச. அன்பினாலே. ஹல்லேலூயா. என் கால்கள் போகிற இடமெல்லாம் நீதி நடத்துக்கு போகிறது. சொல்லுங்க. நாங்க சின்ன பிள்ளையில பாடினது இப்ப பாடுறது தப்பே கிடையாது நினைக்கிறேன். 2 சிறு கண்கள் தேவனை பார்க்க, 2 சிறு கால்கள் அவர் வழியில் நடக்க, 2 சிறு காதுகள் அவர் சத்தம் கேட்க, ஏற்றுக்கொள்ளும் கர்த்தாவே கீழ்ப்படிவேன், உமக்கே கீழ்ப்படிந்திருப்பேன். ஆமென். என்னை விடுதலையாக்கினார். மகிமுள்ள கிருபை. அந்த மகிமை நிறைந்த கிருபை இயேசுவுக்கு. நான் அன்பினால ஊழியம் செய்யும் பொழுது, அன்பினாலே நான் பிறருக்கு சகோதரர் மத்தியில் ஊழியம் செய்யும் பொழுது நான் என்ன செய்கிறேன்? இயேசு மகிமைப்படுகிறார்.
தேவனுடைய கிருபை மகிமைப்படுகிறது. அந்த கிருபை இயேசுவே. He is glorified. அந்த மகிமைக்கு நான் கண்ணும் கருத்துமா அந்த மகிமை கொண்டு வர்றதுல ஜாக்கிரதையா இருக்கானா, கவனமா இருக்கானா? எல்லாம் கண்களை மூடி இருக்க. இந்த விடுவிக்கும் கிருபை, விடுதலையில் வாழ செய்கிற கிருபை, இயேசு என்னை தொடட்டும் ஐயா என்று சொல்கிறார். உங்க வலது கருத்தை உயர்த்தி காண்பிக்கலாம். யார் கண்ணை திறந்து பார்க்க மாட்டோம். நமக்குள்ள ஒரு சின்ன மனப்பான்மை, என்ன மனப்பான்மைன்னா பிறரை குற்றம் கண்டுபிடிப்பது. அவன் கை தூக்கிட்டான், நான் கை தூக்கல. இல்லை இல்லை, நான் கை தூக்க விரும்பலன்னு உங்க உள்ளத்தை அவர் பார்க்கிறார். ஐயா, உங்க உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உங்க உள்ளத்தை அவர் பார்க்கிறார். உள்ளத்தை அவர் பார்க்கிறார். He sees your heart. He is ready to help you. எத்தனை பேருக்கு இயேசுவின் உதவி தேவை? உடைய கருத்தை உயர்த்தி காமிக்க. எனக்கு நம்பிக்கையே இல்லையா, எனக்கு உதவியே இல்லை, உனக்கு உதவி செய்ய ஆயத்தமா இருக்கு. மனிதன் கதவை அடைத்தான், என் தேவன் அதை திறப்பார். மனிதன் கதவை அடைத்தான், என் தேவன் அதை திறப்பார். மனிதர் அன்பு மாறும், என் இயேசு என்று பாரார். மனிதன் அன்பு மாறும், சொல்லுங்க, என் இயேசு அன்பு மாறார். என் இயேசு அன்பு மாறார். எல்லை இல்ல கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். சொல்லுங்க, எல்லை இல்ல கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். இந்த புதிய நாளை உமது கிருபை பொழியும், உமது கிருபை பொழியும். சொல்லுங்க, இல்லை கிருபை என்னை சூழ்ந்து கொள்ளும். எஸ் எஸ், உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்வதாக, உம்முடைய கிருபை என்னை சூழ்ந்து கொள்வதாக. Oh, let your grace encircle me. எல்லா கண்களும் மூடி இருக்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே, நீர் எங்களுக்காக கடாவப்பட்ட ஆணிகளுக்காக, நீர் எங்கள் பாவங்களை போக்கும்படியாக, எங்களை மீட்கும்படியாக, எங்களுக்கு விடுதலை தரும்படியாக நீர் கல்வாரி சிலுவையில் கடாவப்பட்டீரே, முள்முடி சூட்டப்பட்டீரே, சாட்டையினால் அடிக்கப்பட்டீரே. ஆண்டவரே, எங்கள் பாதங்கள் ஆணி கடாவப்பட்ட ஒப்பு கொடுத்தீரே. நான் எப்பெல்லாம் சோர்ந்து போகிறோம், நான் களைத்து போகிறோம், எப்பெல்லாம் நான் நசுக்கப்படுகிறோம், எப்பெல்லாம் நான் கிழிக்கப்படுகிறோம், எப்பெல்லாம் நான் ஆண்டவரே இந்த முயற்சியில் நான் கைவிடலாமா நினைக்கிறோனோ, இப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்து உம்முடைய கிருபை, உம்முடைய கரம் என்கிற கிருபையின் கரம் இறங்கி எங்களை தூக்கி எடுப்பதாக, இந்த பிள்ளைகளை தூக்கி எடுப்பதாக. ராஜா, தோல்வியின் ஆண்டவரே குழியிலிருந்து, ஆண்டவரே மரண பயத்தின் குறியிலிருந்து, அந்தகாரத்தின் குழியிலிருந்து உம்முடைய பிள்ளைகளை தூக்கி எடுப்பீராக. உம்முடைய கிருபை எல்லா தேவைகளையும் சிறந்தது ராஜா, எல்லா தேவைகளை சந்திக்கக்கூடியது ராஜா. உம்முடைய கிருபையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையின் சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வாய்ந்ததா இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய கிருபைக்கு எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. Lord, we surrender to your grace. உம்முடைய திருச்சபை விடுதலையாக்கிறதுக்காக நன்றி. உம்முடைய திருச்சபைக்கு நீ கொடுத்திருக்கிற சுதந்திரத்துக்காக நன்றி. அந்த சுதந்திரத்தை இருமாப்பாய் அல்ல, அந்த சுதந்திரத்தை தெய்வீக அன்பினாலே நாங்கள் பிறரோடு பகிர்ந்து கொள்ள கிருபை தருவீராக.
பரிசுத்தமாய் வாழ்வது கிருபை தருவீராக. நீங்கள் அப்படி செய்கிறதற்காக நாங்கள் ஜெபத்தில் கேட்டுக்கொண்டு அனைத்தும் பெற்றுக்கொண்டோம் என்று விசுவாசித்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கள் நல்ல பிதாவே. சபையார் ஆமென் சொல்வோமா?